நான் மறப்பேனோ எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நீர் பேசும், நானும் என் குடும்பத்தாரும் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய முதல் பிரசங்க மார்க்கு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 4:17. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். என் அன்பு தேவ பிள்ளைகளை நல்ல கவனமா கேட்கணும். ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவருடைய முதல் பிரசங்கமே, பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், நீங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வார்த்தை அவர் பிரசங்கம் பண்ணல. இயேசு பிரசங்கித்த தொடங்கின முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய இருதயத்தினுடைய பாரம் எல்லாம் நாம் இப்பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்திற்குரிய பிரஜைகள் என்பதை கர்த்தர் அறிந்து அவர் சொன்ன முதல் வார்த்தையை நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதே. ஆகவே தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆமென். நல்ல கவனிங்க. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ, நல்ல கவனிங்க, நம்முடைய குடியிருப்பு இப்பூமியில் இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும், நல்ல கவனிங்க, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி தான் அது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இங்கு 70 வருஷம் பலத்தின் மிகுதினால 80 வருஷம், தேவ கிருபையினால 100 தாண்டி போலாம். ஆனா வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி. யார் அந்த பரலோகத்துக்கு போவா? இதான் இப்ப கேள்வியே. எல்லாரும் போயிடலாமா? என் வைஃப் சொன்னது போல ரோமன் கேத்தலிக்ல பிறந்ததுனால எங்களுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, நிச்சயம் நமக்கு பரலோகம் திறந்திருக்கும், அப்படித்தான் நாங்க வளர்ந்தோம் நினைச்சோம். ஆனால் வேதத்துல சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உங்களுக்கும் பேசுவாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நல்ல கவனிங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக ஞான தீர்ப்பு அடைந்தார்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் நிற்போம் அப்படின்னு பைபிள் இல்ல. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்லும் போது அலர்ட் ஆயிடணும். இங்க வேதத்தில் ஆண்டவர் சொல்லும் போது மரித்தோராகிய சிறியோரையும், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பெரியவங்க மாத்திரம் இல்ல, அவருடைய ஜட்ஜ்மெண்ட்
தேவனுடைய நியாயத்திற்பின் நாளிலே தேவன் பெரியவர்கள், ஞானம் உள்ளவங்க, பைபிள் படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரியும், அவங்க எல்லா விஷயமும் தெளிவா இருப்பாங்க, அதனால பெரியவங்க கிட்ட போய் நம்ம கரெக்டா ஜட்ஜ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பண்ணல. வேதமே எச்சரிக்கிறது, தேவனாகிய கர்த்தர் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் போய் நிற்கணும். அப்பொழுது புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்படுமா? ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, அங்கு இன்னொரு புத்தகமும் திறக்கப்பட வேண்டும். அந்த புத்தகத்தினுடைய பெயர் ஜீவ புத்தகம். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட அந்த பிரகாரம் அவர்களுக்கு கர்த்தர் வெகுமதி அளிப்பார். அவர்களுக்கு கிரிக்கு தக்க பலனை தேவன் கொடுக்க போகிறார். அந்த ஜீவ புத்தகத்தை ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அதை ஓபன் பண்ணு. அநேக புத்தகங்கள் உண்டு, ஆனால் தேவன் சொல்லுகிறார் எல்லா புத்தகம் இருக்கட்டும், ஆனா ஸ்பெசிபிக்கா ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை கொண்டு வந்து வை அங்க, அதை நான் திறப்பேன். அதில் எழுதப்பட்டவைகளின் படியே நியாய தீர்ப்பு. நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி என்னத்தான் அதில் எழுதி வச்சுட்டாங்க. அத பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்லா கவனிக்கணும், தெளிவா கவனிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளெமெந்தோடும் மற்ற என் உடன் வேலை ஆட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நல்ல கவனிங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. புஸ்தகங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அதில் தேவன் சொல்லுகிறார், ஜீவ புத்தகத்தையும் அங்கு வை. அந்த ஜீவ புத்தகத்தை திறந்து பார். அவைகள் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதன்படி தேவனுடைய கிரியை உண்டாகும், தேவனுடைய தீர்ப்பு உண்டாகும். இங்கு வேதத்துல வாசிக்கிறோம், என் உடன் வேலை ஆட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில், நல்ல கவனிக்கணும், சுவிசேஷ ஊழியத்தில், சுவிசேஷ காரியத்தில் என்னோடு கூட மிகவும் யார் பிரயாசப்படுறாங்களோ, எப்பயாவது ஒருவர், எப்பயாவது ஒரு நாள், எப்பயாவது டைம் கிடைக்கும் போது, எப்பயாவது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது நம்ம போலாம் கிராமத்துக்கு, அந்த ஊருக்கு போய் சொல்லிட்டு வரலாம். புருஷனை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டை துடைக்கணும், சமையல் செய்யணும். ரொம்ப நல்லது. சாப்பிட்டு எங்க போவோன்றது நான் உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. இங்கு தேவன் மிக தெளிவாய் மிக திட்டமாக அவர் சொல்லும் போதே சிறியவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்கும் போது புத்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ புத்தகம் எங்கே என்று திறந்து வை. அதில் எழுதப்பட்டவையின்படி அதில் என்ன எழுதப்படுவார்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு எப்பயாவது வந்து போனவர்கள், எப்பயாவது வாய்க்கும் போது சத்தியத்தை சொன்னவர்கள், இவங்க பேரெல்லாம் அதுல இருக்காது. வேதம் சொல்லுகிறது, சுவிசேஷ ஊழியத்திற்காக மிகவும் பிரயாசப்பட்டவருடைய பேரால் எழுதப்படும். ஜீவ புத்தகம் திறக்குங்க, மாறாத வார்த்தை. உங்க பேரு ரேஷன் கார்டுல இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்குங்க, ஓட்டர் ஐடியில் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குங்க, பேன் கார்டு இருக்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆதார் கார்டுல என் பேர் இருக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவ புத்தகத்துல பேர் இருக்கான்னு கொஞ்சம் அலசி பாருங்க. பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, சிறு பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாதா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். எல்கானா அவன் மனைவி அண்ணா பெனினா, என்ன படிச்சா ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கு புரிஞ்சுக்கப்படி நான் சொல்றேன். பிள்ளை இல்ல, தேவ சமூகத்துல போய் மன்றாடி கண்ணீர் விட்டு அழுது புலம்பி ஜெபிச்சு கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு சாமுவேல் பேர் வச்சாச்சு. நல்லா கவனிக்கணும்.
பிள்ளை பால் மறக்க பண்ணின பின்பு, பிள்ளை பால் மறக்கல, குழந்தை பால் மறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணல, பிள்ளைக்கு பாலை தாய் மறக்க பண்ணிட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்துல விடுறாங்க. நம்ம பாஷையில சொல்றேன், ஈஸியா புரியும். நம்ம பிள்ளை பெற்று 3 வயசு ஆகும்போது கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறோம். அப்ப சொன்னது நமக்கு அதனுடைய சாராம்சம் புரியும். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ல கொண்டு போய் அந்த பிள்ளைய விட்டா அந்த பிள்ளையுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நீங்க பேசுங்களேன் கொஞ்சம். இந்த பிள்ளை சொல்றது அழுவும். அப்புறம் டாட்டா சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? மிஸ் கிட்ட விட்டுட்டு நம்ம திரும்பத்துக்குள்ள நம்மள ஓவர்டேக் பண்ணி வெளியே வந்துடும் பிள்ளைங்களாம். நேச்சர் ஜெனரலா திங்க் பண்ணு. இப்போ வாசிங்கல 1 சாமுவேல். ஏன் ஆண்டவர் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் அந்த குட்டி பிள்ளை அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் எந்த வயசுல? 30 வயசுலயா? வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அவள் பால் மறக்க பண்ண பின்பு அந்த பிள்ளை 27 தெரியும். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்துல கேட்ட விண்ணப்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டா அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த சர்ச்சில் விடுறாங்க. சர்ச்சில் விட்ட உடனே அந்த பிள்ளை அம்மா கையை தட்டிட்டு இல்ல ஏலினுடைய கையை தட்டிட்டு ஓடல. அந்த குட்டி பிள்ளை கொண்டு போய் சர்ச்சில் விட்ட உடனே அவன் நேர ஆல்டர் கிட்ட போய் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது கர்த்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார், அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். குட்டி பிள்ளை. நம்ம என்ன சொல்லுவோம்? வளர வளர சரியா போயிடும். இப்பதானே சின்ன பிள்ளை, அது 10 வயசு 15 வயசு ஆயிருக்கும். எல்லாம் வளர்ந்தா சரியா போயிடும். ஏன்னா பைபிள்ல நம்ம படிக்கிறது கம்மி, அப்படியே படிச்சாலும் அதை தியானிக்கிறது ரொம்ப கம்மி, அப்படியே தியானிச்சாலும் அதை ஆராய்ச்சி பண்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பெரிய புக் இல்ல. எல்கேஜி படிச்சா எல்கேஜி புக்கை மாத்திட்டாங்க. உடனே யூகேஜி போனா புது புக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனா அதுவும் புது புக்கு, செகண்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு, செகண்ட் புக்கு, தேர்ட் ஃபோர்த். ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு 10ஆம் கிளாஸ் பாத்தீங்கன்னா அவன் 50 புக்கு முடிச்சிடறான். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி வச்சுப்போம். நம்ம அப்படிதான் படிச்சோம். 10th படிக்கும் போது அவனுக்கு 15 வயசு, 50 புக்கை படிச்சு முடிச்சான் பிள்ளை. அதுக்கு அவன் சரியா படிக்கலன்னா வாத்தியார் கிட்ட ஓத, பற்றாக்குறைக்கு அப்பா அம்மா அடி, அதுல மூத்த அக்கா அண்ணா தான் அவங்கிட்டையும் ஓத. சரியா படிக்கலன்னு கொண்டு போனா டியூஷன்ல விட்டா டியூஷன் மிஸ் கிட்ட அடி, ஊரெல்லாம் அடிதான் அவனுக்கு. எப்போ 15 வயசுக்குள்ள அவன் கிடைக்கப்பட்ட அந்த 50 புக்கை படிக்கலன்னா அவன் படுற அடியும் உதைக்கும் அளவே இல்லை. இப்ப எல்கேஜி பிள்ளையும் அந்த பைபிள் தான் தூக்கிட்டு வருது. 80 வயசு பாட்டியும் ஒரே புக்கு தான். இத்தனை வருஷத்துல ஒரே புக்கு தான். நம்ம எத்தனை முறை படிச்சோம்னா நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. 15 வயசுக்குள்ள அவன் 10வது படிக்கிற பிள்ளை 50 புக்கு படிக்கலன்னா என்ன கோவப்படுறோம்? கேட்டா அவன் நல்லதுக்கு தானே பிரதர் அடிச்சோம், அவன் நல்லா படிச்சா நல்லா இருப்பாங்களா பிரதர்? ரொம்ப நல்லது. ஆனா எல்கேஜி படிக்கிற பிள்ளை அதே பைபிள் தூக்கிட்டு வருது. 80 வயசானவங்களும் வரான். எத்தனை முறை படிச்சிருக்கோம்? 10 வருஷத்துல 50 புக்கு படிச்சோம். ஆனா நம்ம வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம எந்த நிலையில் நிற்க போறோம் தான் இன்னைக்கு சத்தியமே. இதை குட்டி பிள்ளை கொண்டு போய் சர்ச்சில் விட்டா வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சொல்லி. அது 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய். 2வது அந்த புள்ள குட்டி புள்ள பணிவிட செய்து சர்ச்சில். அதே வீட்டுல தான் அதே பாஸ்டர் கிட்ட 2 பசங்க இருக்கானுங்க. பாஸ்டருடைய பசங்க 2 பேர். அவன் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணான்னு பைபிள் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த குட்டி பிள்ளை அங்க இருக்கான். அந்த பாஸ்டர் தான் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் போடும் போது, ஆனா இந்த பிள்ளை ஒரு நாள் கூட ஆசைப்படல. அந்த அண்ணாக்கு இப்படி போடுறீங்க, இந்த சின்ன அண்ணாக்கு இப்படி போடுறீங்களே, நான் இப்படி யாரும் கேட்கல. இந்த பிள்ளை சணல் நூல் ஏபோத்தை தரித்து தான் வாழ்ந்தான் ஒரு பிரதிஷ்ட குட்டி வயசுல. இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு சர்ச்சுக்கு போகும்போது இந்த ஷர்ட்டை போடு, இந்த பேண்ட்டை போடு, இந்த சுடிதார் போடுன்னு சொல்லி பாருங்களேன்.
அம்மா சொல்லிட்டாங்கன்னா அப்படியே வேத வாக்கு. அம்மா உங்களுக்கு தெரியாதுமா, இதெல்லாம் போடக்கூடாது. நீங்க கவனிக்கணும், நீங்க எப்படி வளர்ந்தது பிள்ளைங்க பாருங்க. ஏன் ஒரு நாள் வரும்போது தேவனுடைய சிங்காசனத்துல நீங்க மாத்திரமல்ல, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து நிற்கும் போது அது பணிந்து கொள்ளுகிற பிள்ளையா அல்லது பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையா, அது சணநூல் ஏவோத்தை தரித்து வாழக்கூடிய பிள்ளை என்பதை கொஞ்சம் நீங்க நிதானிச்சு பார்க்கணும். ஒரு மொபைல் போன் வாங்கினா அதுல ஒரு புக் போட்டு கொடுக்குறாப்பா, ஒரு மேனுவல்ல. மொபைல் வாங்கினா, ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா, இல்ல ஒரு பைக் வாங்கினா, ஒரு கார் வாங்கினா, ஏன் நம்ம வீட்டுக்கு குக்கர் வாங்கினா கூட அது ஒரு புக் இருக்கும். ஏன் கவர்மெண்ட்ல நிறைய பேப்பர் இருக்கு போட்டேன்னா, ஹவு டு யூஸ் இட், எப்படி யூஸ் பண்ணணும், இப்படிதான் செய்யணும். நல்ல குக்கர்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு புக்கே வேணா தூக்கி போட்டுட்டு எல்லாம் மாட்டிட்டு அந்த கேஸ்கெட் போடாம நீங்க உள்ள வச்சு பாருங்களேன் ஸ்டவ்ல. ஒரு பாட்டு தானே நம்ம முகத்துல பீரிட்டு அடிக்கும். இதாங்க மேனுவல். இது மேனுவல். இது ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா கூட யாக்கோபுல ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியை தீர்க்கப்படுவான். வேதம் சொல்லுது, ஜீசஸ் கிட்ட மட்டும் 0 மார்க் 100 மார்க், நடுவில் 99 இல்ல, 1 2 3 இல்லவே இல்லை. நம்ம மார்க் போட்டா 1 100 இல்லைன்னா 0. நம்ம ரொம்ப கேஷுவலா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு எல்லாம் கிடைச்சிடுது இல்ல. இப்ப நான் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுப்பீங்க நம்ம எப்படிப்பட்டவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்பதை. இந்த ஜீவ புத்தகத்தில் தேவன் பெயர் எழுதுறார். யாருடைய பெயர்னா, சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரைக்கும். யோசிச்சு பார்த்தேன், சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப அலர்ட்டா இருக்குமோ அப்படின்னுட்டு. எனக்கு ஒரு சம்பவம் நான் அழ வச்சுட்டேன். என்ன, நான் ப்ரேயர்லாம் முடிச்சு கீழே இறங்கி போயிட்டு, நான் ப்ரேயர் முடிச்சு இங்க நின்றுட்டு இருந்தேன். இவங்க நம்ம செல்வம் பிரதருடைய பையன் கிளாக்சன், எனக்கு அவரே எனக்கு தெரியல, நான் அப்ப பார்த்தது. அந்த பையன் வந்து எனக்கு காலை கட்டி பிடிச்சிட்டு அவன் முகத்தை வந்து என் காலுக்குள்ள அப்படின்னு நுழைச்சிட்டான். யாரா ஒரு பையன் இப்படி வந்து நம்மள பிடிச்சி நிற்கிறான்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா யாரும் தெரியல. என்ன செல்லும் அப்படின்னா, அங்கிள் அங்கிள் சிரிச்சிட்டு இருந்தா, நல்லா பேச போயிட்டான். நான் கீழே போய் ஷூ போடலான்னு வந்து போன அந்த பையன் தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வந்தான். நான் சொன்ன எழுந்து சொன்னான், நான் தான் உங்களுக்கு ஷூ போடுவேன்னு சொன்னான். எனக்கு ஒண்ணுக்கு புரியல இருக்கு. நான் சொன்ன, இல்ல செல்லம் பரவாயில்ல, ஏய் நீங்க எல்லாம் தொடக்கூடாது தள்ளுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் போராடான், விட்டவே இல்லை. நான் போட்டே ஆகணுன்றான். நீங்களும் சிரிக்கிறீங்க. எனக்கு அவளது வேதவசனத்தை காமிச்சார். நான் நாளைக்கு பிரசங்கம் பண்ண போறேன். இந்த திருச்சபையில கர்த்தர் இப்படிப்பட்ட பிள்ளைகளை உயர்படுத்தி வச்சிருக்கிறத கர்த்தர் நிரூபிச்சதுனால உங்களுக்கு தைரியமா பேசுறேன். நீங்க என்ன பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்க? டாக்டருக்கா, வக்கீலுக்கா, பெரிய இன்ஜினியரா, பெரிய தொழில் அதிபரா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, கர்த்தருக்குள்ள வளர்க்க முயற்சி பண்ணுங்க. நீங்க பரலோகத்துக்குள்ள போயிட்டு பிள்ளை நடுத்தூருக்கு போச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. எங்க ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவர் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கான் பார்ப்பார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தீவிரித்து சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. நல்ல கவனிங்க. நான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல கவனிங்க. வாசிங்கப்பா. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. இது ஒரு கட்டளை, நல்ல கவனிங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்ன போய் நிற்க போற நமக்கு தேவன் கொடுக்கிற கட்டளை என்ன அப்படின்னா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நல்ல கவனிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காமல் போனாலும், ஆனா உங்களுக்கு எல்லாம் நல்ல கிரேஸ் பீரியட் இருக்கு. உங்களுக்கு நல்ல வாசல்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. எங்க ஏரியால பயங்கர டஃப். எங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய 4 பஸ் வேன் எல்லாம் கொளுத்திட்டாங்க. எல்லாம் எரிஞ்சு போச்சு, எல்லாம் அழிவு.
ஸ்டேஜ்ல ப்ரீச் பண்ண ஏற்படுத்தினா ஸ்டேஜை கொளுத்தி போட்டுருவாங்க. எங்க சர்ச்சினுடைய ஊழியக்காரங்களாம் ஹிட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு கொடூரமான சூழ்நிலை. ஒருவரை ஒரு வில்லேஜுக்குள்ள போயிட்டு நான் ப்ரேயர் பண்ண போறேன், என் இறங்கி வைஃப் உள்ள போயிட்டாங்க. நான் வண்டி ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு மணி 7 இருக்கும், நான் வண்டி உள்ள போன பார்த்தா ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறது எனக்கு தெரியல, இருட்டா இருந்துச்சு. அவர் என் முகத்தை பார்க்க முடியல, எனக்கு அவர் முகத்தை பார்க்க முடியும், இருட்டு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நாளைக்கு இதே 7 மணி, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இதே 7 மணிக்கு நீங்க வந்த அப்படின்னா நீ பொணமா தான் இருப்ப, நீயே முடிவு பண்ணிக்க. நானும் பயம் இருக்குன்னு தானே, மனசுல ஒரு கஷ்டத்தோடு உள்ள போயிட்டேன். அங்க பிரேயர்லாம் முடிச்சுட்டு என் வைஃப் சொல்லவே இல்லைண்ணா. திரும்பி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரும்போது கொலைலாம் நடுங்குது. ஏன்னா ஆரம்ப காலம் நமக்கு அது அவ்வளவு அனுபவம் இல்லை. ஆனாலும் ஒரு தைரியம், செத்தா இயேசுக்கு செத்தலாம் விடு அப்படின்னுட்டு அதே போல 7 மணி கண்டிப்பா அந்த ஸ்டாண்ட் போட்டேன். என் வைஃப் உள்ள போயிட்டாங்க, நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். நான் போல, ஆனால் அந்த ஆள் இல்லை, நின்றுட்டு இருந்தேன், வரட்ட பார்த்துடலாம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், வரவே இல்லை. நான் போய் பிரேயர் நடத்தினேன். அதுக்கப்புறம் நடத்திட்டு இருக்கிறேன், அந்த ஆள் இதுவரையும் காணவே காணும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை, திருவசனத்தை நாம் ஜாக்கிரதையை பிரசங்கம் பண்ண வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நான் ஏன் சொன்னா நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. அவர் போய் நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதுதான் ஆண்டவர் பேதுரு சொல்லும் போது, உங்களை அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்க போய் பிரசங்கம் பண்ணணும். ஆர்டினேஷன்லாம் வாங்கிட்டு இல்ல, பாஸ்டர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு நீ போய் பேசணும் இயேசு சொல்லவே இல்லை. உன்னை அந்தகார இருளில் இருந்த ஆண்டவர் ஆச்சரியமான ஒளிக்கு அழைச்சிட்டாரு அப்படின்னா நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீ ப்ரொசீட் பண்ண வேண்டியது இந்த தேவனுடைய ரட்சிப்பை போய் நீ சொல்ல வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை போய் நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அதைத்தான் தாவீது தேவன் என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். காரணம் என்ன தெரியுமா? சங்கீத புத்தகத்தில் 41 சங்கீதம் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். சங்கீதம் 40 சங்கீதம் 8, 9, 10 வாசிங்க. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய. அப்ப ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பிரியத்தை தாவீது கண்டுபிடிச்சு வச்சிருந்தார். அந்த சங்கீதம் யார் எழுதினதுன்னா மேல இருக்க ராக தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீது சங்கீதம். அப்ப தேவனுக்கு என்ன பிரியம் என்பதை இவர் செய்வதில் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. தேவரீ உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கிப்பேன் இல்ல, பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே நீர் அதை அறிவீர் சொல்லி தன்னுடைய பாஸ்டர் கிட்ட போய் தாம் பண்ணுகிற பிரசங்கத்தையும் தாம் பிரீச் பண்ணக்கூடிய தேவனை பத்தி சொல்லல. டைரக்ட் டீலிங். தேவனோடு கூட இவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும், நான் என்ன செய்வோம் அப்படின்னா உங்க ரட்சிப்பை குறித்து மகா சபையில நான் போய் பிரசங்கிச்சிருக்கிறேன். என் உதடெல்லாம் நான் சும்மா மூடி இருக்க மாட்டேன், அதை நீங்க அறிவீர்னு சொல்லி தேவனிடத்திலே சொல்றாரு. இங்க ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற நம்ம எவ்வளவு காரியங்களுக்காய் தேவனுடைய ரட்சிப்பை அறிவிப்பதற்காக தன் உதட்டை திறந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு என்ன பிடிக்கும்? சண்டே சர்ச்சுக்கு வரணும், கண்டிப்பா அதெல்லாம் மஸ்ட். அதெல்லாம் பல்லு தேய்க்கிற மாதிரி அதெல்லாம் கட்டளைகள். நேரத்துக்கு சர்ச்சுக்குள்ள வரணும், இதெல்லாம் கடமைகள் பா. வேதம் வாசிக்கிறது இதெல்லாம் கடமை. ஆண்டவர் சொன்னாரு, கடமைகள் எல்லாம் நீ ஒழுங்கா செய்யும் போதுதான் உன் வாழ்க்கையில கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இங்க தாவீதை ராஜாவா ஏற்படுத்திட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் அடுத்த வசனத்தை வாசிச்சிருக்கு, 10ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை, உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடி நான் ஒளித்து வைக்கவில்லை. தேவன் என்னை ரட்சித்த ரட்சிப்பும் தேவன் எனக்கு காண்பித்த நீதியின் பாதையும் நான் மகா சபையில அறிவிச்சிடுவேன். அதெல்லாம் இருதயத்துல பூட்டி ஒளித்து வைக்க என்னால முடியலன்னு சொல்லி திணறுகிற வார்த்தையை தான் நீங்கள் எழுதுகிறார். அப்ப யாருக்கு சொன்னாரு? எவ்வளவு பேருக்கு சொன்னார் அப்படின்னா 71ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா தெரியும். இந்த தாவீது எத்தனை பேருக்கு இயேசு பத்தி சொல்லி இருப்பாரு? என்னுடைய வாய் நாள்தோறும் உங்க நீதியையும் உங்களுடைய ரட்சிப்பையும் எப்பப்பலாமா?
வாரத்துக்கு ஒரு முறை டைம் கிடைக்கும் போது, எப்பயாவது நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது, பாஸ்டர் அவரு வேலை பொழப்பு கிடையாது, அவர் தொழிலே தான், அவர் எப்போ கூட கூப்பிட்டு தான் இருப்பார். நமக்கு ஃப்ரீயா இருக்கணும், அவரா முக்கியம் நமக்கு. நம்ம வீட்டுக்கார வேலைக்கு போனாதான் நமக்கு சம்பாத்தியம். நான் வீடு பாத்திரம் கழுவுனா பாஸ்டர் அம்மா வந்து கழுவிட்டு போயிடுவாங்களா? நமக்கு சான்ஸே கிடையாது. அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பாஸ்டர் சர்ச்சுக்கு வரல, அதோட நிறுத்திக்கங்க, வரதே பெரிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க தாவீது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தெரியுமா? அரண்மனைக்கு, he is the king. அந்த அரண்மனைக்குள் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிமார்களுக்கும் இவர் தான் ஆலோசனை கொடுக்கணும், அவங்களை கண்காணிக்கணும், அவங்க குடும்பத்தை பார்க்கணும். இது பற்றாக்குறைக்கு ராஜா தான் குடும்பத்தை வேற பார்க்கணும். அதோடு கூட அவர் வைத்திருக்கிற அந்த போர் சேவகர்கள், அந்த ராணுவத்தினர், இவங்க எல்லாரையும் விசாரிக்கிறது ராஜாவுடைய கடமை தான். இது மட்டும் இல்ல, இவர் அந்த தேசத்தினுடைய மக்களையும் பராமரிக்கணும், பாதுகாக்கணும். இது மாத்திரமல்ல, எதிரி படை உள்ள வராமல் தடுத்து நிறுத்துவதற்கு யோசித்து அதற்கு வேண்டிய உபகரணங்களை பெற்று அது காவலோடு கூட காக்க வேண்டிய பொறுப்போ ராஜா கிட்ட தான் இருக்கு. இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ராஜாவுடைய வாழ்க்கையை தேவன் சொல்லுகிறார், என் மகன் இவன் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு நாளு கூட ஓயாம தேவனுடைய ரட்சிப்பை சொல்லியிருக்காரா. அவர் சொல்லும் போது அந்த வசனத்துடைய முடிவு வாசிங்க. அவைகளின் தொகையை நான் அறியேன், அன்கவுண்டபிள், எண்ணிக்கைக்கு அடங்காத மக்களுக்கு நித்தமும் என் உதடை மூடாமல், என் வாயை மூடாமல் தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய நீதியும் என் இருதயத்துக்குள் புதைத்து வைக்காதபடிக்கு நித்தமும் தேவனை குறித்து நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்லி தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சரித்திரத்தில் எழுதினதை கர்த்தருடைய ஆவியானவர் முத்திரை தரிப்பித்து இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசிட்டு இருக்கிறார். நித்தமும் ஏன் ஓடணும் தெரியுமா? சோறுத்தன் இல்லாம ஓடும். எத்தனையோ முறை போகும்போது அரிசி வாங்கலாம்னு போவேன், ஷட்டரை மூடுவான். அதான் கொஞ்சம் கடை தரங்க சொல்ல, எல்லாம் மூடியாச்சு, இது போல உள்ள போக முடியாதுன்னுவான். தண்ணி குடிச்சு எத்தனை நாள் படுத்திருக்கிறோம். சாப்பாட்டுக்கு காசு இல்லாம இல்ல, தினமும் 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு 5 ஸ்டார் ஃபுட்டை டெய்லி இன்னைக்கு கூட சாப்பிட முடியும். டெய்லி 7 ஸ்டார் கூட வச்சுக்கோங்க, இன்னைக்கு முடியும். ஏன்? ஒளிச்சு வைக்க முடியலங்க, இருதயத்தை சுக்குநூறு ஆக்குது. ஏன்? பயம் வருது. ஆண்டவர் நம்பி 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 பார்த்துட்டு ஒரு சம்பவம் இயேசுடைய வாழ்க்கையில் நடந்து உங்களுக்கு சொல்ல நீங்க புரிஞ்சுப்பீங்க. மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா அறிந்திருக்கிற சம்பவம். நான் மேலோட்டமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இங்க ஒரு மனுஷன் இருக்கான். இவனை குறித்து ஆண்டவர் என்ன சர்டிஃபை பண்றாரு அப்படின்னா, இந்த 15ஆம் வசனத்துல அப்பதான் அவன் ட்ரெஸ் போடுறான்னு பைபிள்ல இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க, எல்லாரும் நேரா உட்காருங்க. இவன் வஸ்திரம் தரித்து இயேசுக்கு முன்னால் வந்து உட்கார்றானா அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே அவனுக்கு ட்ரெஸ் இல்லாம கடந்திருக்கிறான். அவன் இருந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்துல நோ கரண்ட், அவனுக்கு நோ பெட்ஷீட், நோ ட்ரெஸ், எதுவுமே இல்லை அவனுக்கு. இன்னொரு பக்கம் அவன் சரீரத்தை அவனே காயப்படுத்தி ரத்தமும் சீடு ஓடிட்டு இருக்கு. அவனை சங்கிலியில கட்டினாலும் கட்ட முடியாது, துணி இல்ல. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அவன் கல்லறை மேல படுத்து கிடக்கிறான். நமக்கு கல்லறை பக்கத்துல ஒரு 3 சென்ட் சீப்பா கிடைக்குதுனால யாரும் வாங்க மாட்டோம். கல்லறை பக்கத்துல போய் இப்படி அப்படியே காம்பவுண்ட் அட்ஜஸ்ட் அப்படியே பக்கத்துல இருக்கு, ரொம்ப சீப்பா தரானா. 3 சென்ட் இருக்குது, வாங்கிக்கிறியா? மொத்தமே 30,000 ரூபாய் தான். ஆனா வெளியில எல்லாம் 3 சென்ட் 10 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்குது. 30,000 ரூபாய் தானா? கல்லறை பக்கத்துலயா? வேண்டான்னு சொல்லிடுவோம். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை கவனிங்க. கல்லறைக்குள்ளே கிடக்கிறான், கல்லு மேல படுத்து கிடந்திருப்பான். சரீரத்துல வஸ்திரங்கள் இல்ல. எவ்வளவு கொசு இருக்கும், எவ்வளவு பூச்சிகள் இருக்கும், எவ்வளவு புழுக்கள் இருக்கும். ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் குளிர். இந்த நிலையிலும் கூட அவன் அங்கேதான் கிடந்தான். எப்பொழுதும் அவன் கூக்குரலிட்டு கொண்டே இருப்பானா. அவனை யாரால் அடக்க முடியாது.
அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் அறிந்து இவனை நம்ம செலக்ட் பண்ணா இவன் போய் சுவிசேஷம் நல்லா சொல்லுவான். நீங்க இந்த ட்ரெஸ் போட்டவனா ஆண்டவர் விட்டுட்டாரு, ஏன்னா கடைசியில வச்சுப்பாரு. ஒரு துணிமணி இல்லாம, அவனுக்கு பேர் இல்ல, அவனுக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் கிடையாது, அவனை விசாரிப்பார் ஒருவரும் இல்ல, அவனுக்காக பரிதபிக்கிறவர்கள் ஒருவரும் இல்ல, அவனுக்கென்று முத்திரை எதுவுமே இல்ல. அந்த மனுஷனை இயேசு நம்பி போய் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்ச உடனே அவன் சொல்றான், நான் உங்களோட கூட போட்ல வந்துறேன்னு சொல்லி அவன் போட்ல அப்படி ஏற வரான். இயேசு சொன்னாரு, என் பாரம் என்ன தெரியுமா? உன் குடும்பம் முதல்ல ரட்சிக்கப்படும். நல்லா கவனிங்க. பேரி நானும் சொன்ன பாத்தீங்களா, என் குடும்பத்தை குறிச்ச அவ்வளவு பாரம். இயேசு சொன்னது என்ன? கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீ போய் ஊரெல்லாம் சொல்லுன்னு சொல்லல. உன் இனத்தா உன் அப்பா கிட்ட முதல்ல பேசு. முதல்ல உங்க அம்மாவை ரட்சிப்புக்குள் நடத்து, உங்க அண்ணனை ரட்சிப்புக்குள் நடத்து, உங்க அக்காவை ரட்சிப்புக்குள் நடத்து, உன் தம்பிய ரட்சிப்புக்குள் நடத்து, உன் தங்கச்சி ரட்சிப்புக்குள் நடத்து. இதை நடத்தாம இந்த பைபிளை தொடர்றதுக்கு நமக்கு அருகதையே கிடையாது. ஊருக்கெல்லாம் போற, உலகத்துக்கெல்லாம் போற, முதல்ல உன் வீட்டுல ரட்சிக்கப்பட்டாலும் இயேசுடைய இருதயத்துடைய பாரம், நீ ரட்சிக்கப்பட்ட அது உண்மையானா நீ இறங்கி போய் இனத்தாருக்கு சொல்லுன. இந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? நான் போய் என்னத்த சொல்றது, எனக்கு சர்ச்சுனா என்னன்னு தெரியாது, பைபிள்னா என்னன்னு தெரியாது, பாட்டுனா என்னன்னு தெரியாது, வர்ஷிப்னா என்னன்னு தெரியாது, இரவு ஜெபம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது, பாஸ்டர்னா என்னன்னு தெரியாது, நான் போய் என்ன போய் பிரேயர் பண்றது, ஒண்ணுமே தெரியாது. ஏன் சொன்னாரு, அற்புதம் பெற்றதை போய் பேசு. ஓவே பண்ணான், நேரா போனான், தன் இனத்தாருக்கெல்லாம் சொல்லி முடிச்சுட்டான். அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தெக்கபோலி நாடு என்ற நாட்டுக்கு போய் 10 ஊருக்கு அவன் பிரசித்தம் பண்ணி சாதிச்சிட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னா வேற ட்ரெஸ். நமக்கு உங்க பேர் என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுவீங்க. உங்க கையில என்ன கட்டி இருக்கிறீங்க? வாட்சா? காஸ்ட்லி வாட்ச். கோல்டு போட்டிருக்கீங்களா? சூப்பர். பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்களா? சூப்பர். செயின் போட்டிருக்கீங்களா? ரொம்ப சூப்பர். அவங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க. கையில விலங்கு போட்டுட்டு இருந்தான். எங்களுக்கெல்லாம் பாட தெரியுது இல்ல, நீங்களும் நல்லா ஜெபிப்பீங்கல்ல, சூப்பரா ஜெபிப்பீங்க, ரொம்ப நல்லது. அவனுக்கு கூக்குரல் மாத்திரம் தாங்க இடம் தெரியும். எத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, அவ ஒரு நாள் கூட சர்ச் வாசல்ல எட்டி பார்த்தது இல்லைங்க. ஆனா முதல் முறையா இயேசுவை சந்திச்ச அந்த ஒரே ஒரு தருணம் அவன் வாழ்க்கையை தலைகளா மாறிச்ச. அப்ப என்ன அர்த்தம்னா, இன்னும் நம்ம இயேசுவை சந்திக்கல, அதான் உண்மை. வேஷம், மாய்மாலம், நடிப்பு. தேவனுடைய வார்த்தை அது இருபுறமும் கற்கொள்ளப்பட்டு அது ஊடுருவும் போது நம்மளால தாங்க முடியாது. தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற பாரம் ரத்தத்துல ஊறணும். இந்த மனுஷன் போய் சொல்லிட்டாங்க. அந்த ரிசல்ட் பாருங்களேன். அதுல லூக்கா 8ஆம் அதிகாரம் 39-40 நீங்க வாசிங்க. அதனுடைய ரிசல்ட், இந்த ஒரு பிள்ளைய நம்பி கர்த்தர் என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இயேசு இந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷனை நோக்கி, நீ உன் ஊருக்கு போ, நீ உன் கிராமத்துக்கு போ, நீ வந்து புதுக்கோட்டைக்கு போன்னு சொல்லல, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்த படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தம் பண்ணிட்டான். அவனால கண்ட்ரோல் பண்ணி. தாவீது சொல்றார் இல்லையா, உங்களுடைய நீதியும் உங்களுடைய ரட்சிப்பினால் ஒளிச்சு வைக்க முடியல. 2 பேருக்கு சொன்னேன், 4 பேருக்கு சொன்னேன், 10 பேருக்கு சொன்னேன், ஆனாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் தாவீது போய் சொல்லி அவைகளின் தொகையை நான் அறியேன் என்று சொன்னார். பாத்தீங்களா, அந்த இருதயத்துடைய பாரம் அந்த பிள்ளைக்குள்ள இருந்ததுனால அவன் தன் குடும்பத்துக்கு சொன்னது மாத்திரமல்ல, அவன் தெக்கப்போலி நாடு முழுவதும் பிரசித்தி பண்ணிட்டான். வேதத்தில் அடுத்த வசனம் வாசிங்க. நல்லா கவனிக்கணும். இயேசு மறுபடியும் அந்த ஊருக்கு வராரு. அவர் திரும்பி வந்த போது எவ்வளவு பேர் இருந்தாங்க? ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய். எவ்வளவு பேர்? 5 அப்பம் 2 மீனுக்கு வந்து 5000 புருஷர்கள். 7 அப்பம் கொஞ்சம் மீன் இருந்துச்சுன்னா 7000 புருஷன். அதெல்லாம் கவுண்ட் இருந்துச்சுன்னா இது கவுண்ட்லெஸ். ஒரே ஒரு மனுஷனை கர்த்தர் நம்பினதுனால அங்க எண்ணிக்கைக்கு அடங்காத ஏராளமான ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இயேசுவை பார்க்க வரல, இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி கர்த்தர் அந்த மனுஷனை குறித்து வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார்.
நமக்கெல்லாம் துணி கொடுத்து, பேரை கொடுத்து, வீட்டு அட்ரஸ் கொடுத்து, ரேஷன் கார்டை கொடுத்து, சம்பளத்தை கொடுத்து உங்களை வசதியா வச்சது யார் தப்பு? யோசிச்சு பாருங்களேன். இந்த பீரோ திறந்து அந்த துணி எடுப்பீங்கல்ல, இறுதி குத்தணும். துணி இல்லாதவன் தினமும் போய் 10 ஊருக்கு சொல்லிட்டு வந்தான், இத்தனை துணி கொடுத்தி ஆண்டவரே, தொடர்ந்து கூட எனக்கு அருகதி இல்லை. நீங்க டெய்லி குளிக்கிறீங்களா? அவன் குளிச்சதே கிடையாது. இது பிடிக்கலன்னா அது குளிர்தா, உடனே ஏசி ஆஃப் பண்ணிடு. குளிர்தா, பெட்ஷீட்டை போத்திக்கோ. கொசு கடிக்குதா, உடனே குட் நைட்டை போட்டுடு. எவ்வளவு கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருக்கீங்க. அவன் நிலைமை நினைச்சு பாருங்களேன். பனி பெய்ஞ்சாலும், குளிர் வந்தாலும், மழை பெய்ஞ்சாலும், கொசு கடிச்சாலும், புழு கடிச்சாலும் அவன் அங்கே ஏதோ படுத்திருப்பான். யாராவது டாக்டர் விட்டு கூட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. நம்ம சின்ன துப்பிடக்கூடாது, உடனே மிக்ஸ் இந்த மாத்திரை போடு, அதை போடு, இதை போடு. அவன் நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் யாரை நம்பினார் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம வெட்கப்பட வேண்டிய உண்மையான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு சபையினுடைய போக்கு மாறிட்டு, சபைக்கு வரும்போது ரொம்ப பிரதிஷ்டங்க, சூப்பர் பிரதிஷ்டை இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு. ஆனா கால அளவுல அவன் வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் செபித்து முடிக்க போறேன். எஸ்தர் ராஜாத்தி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்கள பத்தி ஏதாவது நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். சும்மா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. தமிழ்ல தான் கேட்கிறேன். எஸ்தர் ராஜாத்தி, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். என்னமா சத்தம் பேசுங்க, பரவாயில்ல. அம்மா அப்பா இல்லாதவங்க சித்தப்பா கிட்ட வளர்ந்தாங்க, அம்மாவுடைய பாயிண்ட். அப்புறம் சித்தப்பா வார்த்தைக்கு நம்ம ரொம்ப கீழ்ப்படியுது. வெரி குட். அப்புறம் வேற என்ன? எஸ்தர் ராஜாத்தி என்னப்பா? யூத குலத்தின் ரட்சிப்புக்காக ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க. வெரி குட். அப்புறம் அவ்வளவுதானா? சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. செத்தாலும் சாகுற, ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு அது. அந்த அம்மா சொல்லுச்சு, செத்தாலும் சாகுறம்பா, அப்படிதான் அந்த அம்மா இருந்துச்சு. ரொம்ப கரெக்ட். அப்புறம் வேற என்னப்பா? உபவாசம் பண்ணாங்க இல்ல? ரொம்ப கிரேட்டா உபவாசம் பண்ணாங்க. ரொம்ப நல்லது. வெரி குட். அப்புறங்க போராடி ஜெபிச்சாங்க. இப்ப நானும் இதே பைபிள்ல தான் உங்களுக்கு பேச போறேன். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் எல்லாரும். நான் ஷார்ட்டா சொல்றேன். 127 நாட்டுக்கு தலைவனா இருக்கக்கூடிய அகஸ்வேரு ராஜா. எத்தனை நாட்டுக்கு? ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவரே நம்ம பார்க்கிறோம். ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவர். நீங்க புரிஞ்சுக்கங்க, அக்கா வேற ரெக்கார்ட் பண்றாங்க, தங்கச்சி சாரி. ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவருடைய ஆட்டை தாங்குதா? இல்ல. இப்ப நான் சொல்ற பாருங்க, 127 நாட்டுக்கு ஒரு தலைவர் தான். அவருடைய திங்கிங், அவருடைய பிளான் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 127 நாடு, அதாவது அகில உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருந்த ஒரு மனுஷன். அவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நான் ஷார்ட்டா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இவனுக்கு என்ன அப்படின்னா, இவனுடைய ராஜ்ய பாரத்தை கொண்டாடணும். நான் சொல்றது அத்தனை வசனம் தான் இருக்கும். சில வசனம் சொல்லும்போது நீங்க படிச்சா போதும். முதல் அதிகாரம் 4-5 வாசிங்க. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தை, தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தை அநேக நாளாகிய 180 நாளளவு விளங்க செய்து கொண்டிருந்தான். அவன் ஃபங்க்ஷன் எத்தனை நாள் நடத்திருக்கான்? 6 மாசம். நம்ம அப்படி சொன்னா ஈஸியா இருக்கும். 180 நாள் ஃபங்க்ஷன் நடக்குது. அவனுடைய ராஜ்ய வர கொஞ்சம் நல்லா கவனிங்க ப்ளீஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 180 நாள் 6 மாசமும் ஒரே கிராண்ட் ஃபங்க்ஷன் அந்த அகஸ்வேரு ராஜா கொண்டாடிட்டு இருக்கான். அந்த கடைசி 7 நாட்கள் வந்து அவன் விசேஷமா செலிப்ரேட் பண்றான் பாருங்களேன். அந்த 7 நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல, சமஸ்த ஜனங்களுக்கு ராஜா அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து. இந்த 7 நாள் வந்து பயங்கர கிராண்ட் ஃபங்க்ஷன். தனியா ஒரே சாப்பாடு மையம் தான் உள்ள. இவன் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், எல்லாம் குடிச்சு வெறிச்சிருக்கும் போது இந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான். எல்லாரும் வாங்க, இந்த உலகத்திலேயே 127 நாள் இல்ல, இந்த உலகத்திலேயே பேரழகி யாருன்னா என் ஒய்ஃப் தான். அவளை உங்களுக்கு காட்டுறேன். நல்லவனா கெட்டவனா? அவன் நல்லவனா கெட்டவனா? ராஜா அவனுடைய அழக 127 நாட்டுல இருக்கிற கூப்பிட்டு வச்சு என் பொண்டாட்டிய பாருன்னு சொல்றான். எந்த போதையில? குடி போதையில. ரியலி சொல்றேன். அந்த மூத்த அவன் மனைவி கிரேட், அவன் வரவே இல்லை. போயாயோ குடிகார பயல
நீ கூப்பிட்டா நான் வந்துருவேனா? நாளை மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வைராக்கியமா நின்றுச்சு. ஆனா ராஜ பதவியிலிருந்து நீக்கி தூக்கி போட்டான். நல்ல கவனிங்க, நான் சொல்ற கருத்தை புடிச்சுக்கணும். உடனே அவங்க எல்லாம் கூட்டம் கூடுறாங்க, பேசி எல்லாம் முடிவு பண்ணி ராஜாக்கு ஒரு மனைவி ஏற்படுத்திடுவோம், சூப்பர், வாழ்ந்துக்கலாம். அவரும் ஓகே, கிராண்டட். நான் ஷார்ட்டா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க வீட்டுக்கு போய் ஒரு 4 முறை இந்த பைபிளை படிங்க, ஒரு 5ஆம் அதிகாரம் வரைக்கும். அப்போ அந்த 127 நாட்டுகளில் இருக்கக்கூடிய கன்னி பெண்களை செலக்ட் பண்றாங்க. அப்போ இந்த மொர்தெகாய் தன்னுடைய மொர்தெகாய் வந்து இந்த எஸ்தருக்கு என்ன முறை வேணும்? தப்பு தப்பா படிங்க. இப்ப படிக்கிறேன் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவன் யார்? அவன்னா மொர்தெகாய் தன் சிறிய தகப்பன சித்தப்பா. யாரு? மொர்தெகாயோட சித்தப்பா. தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர். போதும். சித்தப்பா பொண்ணு எப்படி சித்தப்பா? தப்பு தப்பா அப்படியே சும்மா அப்படி படிச்சுக்கிறது. அப்படியே இவருடைய சித்தப்பா பொண்ணு அப்படின்னா தங்கச்சி தானே ஆகணும். நான் சொல்றது தப்பா சரியா? உறவு பைபிள் என்ன போட்டிருக்கு கொஞ்சம் தான் சொல்லுங்க. கொஞ்சம் அப்படியே டீப்பா கொஞ்சம் படிச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. நான் தப்பு சொல்லல, கர்த்தர் பேசுவாரா. சோ அண்ணன் தங்கச்சி உரை, சித்தப்பாலாம் கிடையாது, பைபிள் படி. சோ அண்ணன் தங்கச்சியை கரெக்ட் பண்றான். எப்படி பண்றானா, நீ போனீனா கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன். அண்ணன் என்ன சொன்னது ரொம்ப லிசன் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ ராஜாக்கு என்ன பார்க்கணும்? அவனுக்கு என்ன முக்கியம்? கன்னி பெண்ணா இருக்கணும், அழகு, அவ்வளவுதான், செலக்டட். சோ ஒரு ராஜாவுக்கு முன்ன போய் ஒரு பொண்ணு நிக்கணும், அவன் பார்த்து ஓகே சொன்னா டிக் பண்ணிடணும், அவ்வளவுதான். கல்யாணம் சாயங்காலம் 5 மணிக்கு. பொண்ணை எத்தனை மணிக்கு முன்ன அனுப்புனா ரெடி ஆகி வந்துடலாம்? உங்களுக்கு கேட்கிறேன். சாயங்காலம் 5 மணிக்கு மேரேஜ் சர்ச்சில். பொண்ணை எத்தனை மணிக்கு ரெடி பண்ணலாம்? எவ்வளவு நாள், எவ்வளவு நேரம்? ஒரு நீங்க யாரும் மேக்கப் பண்றது உங்க சர்ச்சில் எல்லாம் பண்றது இல்லையா? 2 மணி நேரம் அம்மா சொல்றாங்க. சிலர் 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஓகே வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் வச்சுப்போம். நல்ல கவனிங்க. ஒரு குடிகாரர் ராஜா, ஒரு உண்மையான ஒரு புருஷனா வாழாதவன், நல்லது கெட்டது தெரியாதவன், இப்படிப்பட்ட அயோக்கியன் தனக்கு மனைவியா வரவல 1 வருஷம் சுத்தம் பண்ண வைக்கிறான். அவன் மணவாளன் மணவாட்டியை அடைவதற்கு 1 வருஷம் சுத்தமாக்கு. வாசிங்களேன் 12ஆம் வசனமும் 13 2ஆம் அதிகாரத்துல. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமா செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகஸ்வேருவினிடத்திற்கு பிரவேசிக்க அவளுடைய முறை வரும். எத்தனை மாசம் சுத்தம் பண்ணுவான்? யாரு? புறஜாதி பையன். ஒரு மணவாளன் மணவாட்டி அடைவதற்கு ஒரு குடிகார பயலுக்கு 1 வருஷம் சுத்திகரிப்பு தேவைன்றான். இப்ப நான் இப்படி வரேன். வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் மணவாளனாய் வரும்போது மணவாட்டி ஆகிய திருச்சபை சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு விரும்புவார் யோசிங்க. புறஜாதி மனுஷனே 1 வருஷம்ட்டான். அதான் ஆண்டவர் சொன்ன, நேத்து நான் சொன்ன உங்களுக்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க. பேசிக் நாலேஜ் இல்லை நம்ம கிட்ட. நம்மள ஹை லெவல் போயிட்டோம். அதான் கட்டடம்லாம் சாயுது, கட்டடம்லாம் அதிர்து. சரி, இது போகட்டும். இங்க கவனிங்க. 12 மாதம் சுத்திகரிப்பு பின்பு அந்த மணமகள் ராஜா கிட்ட வரணுமா. ஆனா ராஜா ஒரு கண்டிஷன் போட்டான். இப்பதான் 127 நாட்டுக்கு பெரிய பணக்காரன் இல்ல, அவனுடைய மனசு பாருங்களேன் எப்படின்னு. 13ஆம் வசனம் வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் இப்ப ராஜா கிட்ட வருவாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக இப்ப நல்லா கவனிங்க. அவள் என்ன கேட்கிறாளோ அவளுக்கு கொடுக்கப்படும். ராஜா ஒரு கட்டளை. இங்க என்ன பாருங்க பிளீஸ். இப்ப 12 மாதமும் தன்னை சுத்திகரிச்சுட்டு இந்த ராஜா எல்லா கன்னி பெண்களுக்கும்
ஒரு மனுஷனை ஒரு காவலாளியா வச்சிருந்தாங்க. அவன் தான் பாதுகாவலர், அவன் தான் டிபார்ட்மெண்ட் ஹெட். அந்த மனுஷன் கிட்ட ராஜா ஒரு கட்டளை பிறப்பித்தார். என்ன அப்படின்னா, நல்லா குளிச்சு இந்த சுகந்த வர்க்கம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பிறகு என் கிட்ட அந்த மகள் வரும்போது அவள் என்ன விரும்புகிறாளோ, அவள் என்ன ஆட விரும்புகிறாளோ, அவள் என்ன நகை நட்டு அணிய விரும்புகிறாளோ, அவள் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டார். அப்படிதான் பைபிள் இருக்கு. அதான் பாருங்க, எனக்கு சொன்ன மாதிரி புரியும் பாருங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைய எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு பெண்ணும் வருது, அவ கேட்ட நகை, அவ கேட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பும் போது ராஜா ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறான். ஒருவேளை ஒரு பொண்ணு போய் ராஜா கிட்ட நிக்கிறதுக்கு முன்னால அந்த பாதுகாவலர் கிட்ட போய், எனக்கு வைரத்துல தான் நெக்லஸ் வேணும், என் புடவை ஃபுல்லா வைர கற்கள் இருக்கணும், என் ஷூல என் செப்பல்ல வைரக்கல் இருக்கணும், எனக்கு அழகான ஒரு வைர கிரீடை வேணும், இப்படி எல்லாத்தையும் அந்த பொண்ணு விரும்பி கேட்டாலும் ராஜாவுடைய ஆணையின்படி அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பைபிள் இருக்கு. இதுதான் உண்மையான சத்தியம். அப்போ ஒரு பொண்ணு என்னெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் அவன் கொடுத்து ராஜாக்கு முன்ன போய் நிற்க ராஜா தீர்மானம் பண்ணிட்டான். ஆனா ஒவ்வொரு பெண்களா போய் நிக்கிறாங்க, எல்லாம் ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி மாத்திரம் போய் ராஜாக்கு முன்ன நிற்கும் போது ராஜா ஒரு பெரிய டிக் போட்டு செலக்ட் பண்ணிட்டான். எனக்கு இப்ப கேள்வி, அப்படி என்ன அந்த புள்ள ட்ரெஸ் போட்டு போயிருக்கு? நல்ல கவனிங்க, என்ன விரும்பினாலும் கொடுக்க சொல்லிட்டான். இந்த எஸ்தர் ராஜாத்தி போய் நின்ன உடனே ராஜா டிக் பண்ணி யூ ஆர் செலக்டட், நீ தான் என்னுடைய மனவாட்டின்னு சொல்லி அங்கீகரிச்சிட்டான், அறிக்கை பண்ணிட்டான். நான் யோசிச்சு பார்த்தா அப்படி என்னதான் அந்த பிள்ளை போட்டு போயிருக்கும். இப்போ உங்களுக்கு வச்சுக்கலாமே, இது அப்புறம் வரலாம். பிரேயர் முடிச்சு நீங்க கீழே போகும்போது ஒரு 10 பாக்ஸ் இருக்கு. ஒல்ல ஃபுல்லா வைரம் இருக்கு, ஒல்ல ஃபுல்லா 2000 நோட் இருக்கு, ஒல்ல ஃபுல்லா காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்குது, நல்ல ஷூஸ் இருக்குது, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே ரிச். ஒரு இதுல பார்த்தீங்கன்னா வெறும் பத்திரமா இருக்கு, எல்லாம் வீட்டு பத்திரம். எந்த பத்திரம் எத்தனை எடுத்தாலும் உங்களுக்கு தான் ஓகே அப்படின்னு சொல்லி பிரேயர் முடிச்சு சாப்பிட்டு போங்க. அட போ பாஸ்டர், சாப்பிடலாம் அப்புறம் எடுத்துக்கலாம், நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், மிஸ் ஆயிடும். நீங்க போய் என்னென்ன எடுப்பீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லணும். அப்படியே 10 பாக்ஸ் அப்படி பார்த்துட்டு போறவங்க கை தூக்கி போவோம். எல்லாம் இலவசம் தான். கொஞ்சம் கவனிக்கணும். நான் சொல்ல வேண்டிய கருத்து ரொம்ப முக்கியம். நான் இதை வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இருதயத்தை பிளந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ராஜா கட்டளை பிறப்பிச்சிட்டான், நீ என்ன வேணா போட்டுக்கலாம், அவன் என்ன கேட்டாலும் கொடுத்து தீர வேண்டும். ஆனா இந்த பிள்ளை என்ன போட்டுச்சு? அதுதான் வசனத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியோயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. இப்ப நான் சொல்ற புரிஞ்சுக்கணும். இது வீட்டுக்கு போய் பல முறை படிச்சா உங்களுக்கு புரியும். இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தையும் வரா, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும், எனக்கு இந்த ஷூ வேணும், எனக்கு இந்த கிரீடை வேணும், எனக்கு இந்த ஃப்ராக் வேணும், எனக்கு இந்த கலர்ல வேணும், ஒவ்வொருத்தரும் கேட்டு எல்லாம் போட்டுட்டு போய் நின்ன உடனே ராஜா செலக்ட் பண்ணவே இல்லை, எல்லாம் இன்ட்டு போட்டு அனுப்பிச்சிட்டான். ஆனா இந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ண அப்படின்னா, வளர்க்கப்பட்ட விதம் எப்படி மொர்தெகாய் கிட்ட இவன் என்ன செஞ்சா அப்படின்னா, நேரா ஏற்கனவே இங்க போட்டிருக்கு இல்லையா, அவன் ராஜாவின் பிரதானி ஆகிய ஏகாய், அவன் யார் அப்படின்னா ஏற்கனவே அந்த அரண்மனையில் இருந்தவன், ஏற்கனவே ராணி போட்ட ட்ரெஸ் எல்லாம் அவன் பார்த்தவன், ஏற்கனவே ராஜாவுடைய குணாதிசயங்கள் எல்லாம் புரிஞ்சு ராஜாவுடைய அக்குவர் ஆணிவர் எல்லாம் தெரிஞ்சவன், அவனுக்கு ராணியை பத்தி எல்லா தாட்டும் தெரியும். இவன் என்ன பண்ணான்னா, நேரா போய் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கும், எனக்கு இந்த செயின் பிடிக்கும், எனக்கு இந்த கிரீடம் பிடிக்கும்னு கேட்கல, நேரா ஏகாய் கிட்ட போயிட்டு என்ன சொன்னா தெரியுமா, ஏற்கனவே ராணி இருந்தாங்கல்ல, அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க சொல்லு, அவன் என்ன போட்டிருப்பா சொல்லு. அவன் சொன்னா இதுதான் அவங்க போடுவாங்க. இது போட்டா ராஜாவுக்கு பிடிக்குமா? எஸ். ஷார்ப்பா போய் கரெக்டா போட்டு உள்ள போயிட்டான்.
இது ரட்சிப்பின் அனுபவத்துல நம்ம வந்த புதுசுல சொல்லுவோம்ல, இப்படித்தான் இதை சாதிச்சிருவேன், இதை தொடச்சிருவேன், அதை பண்ணிடுவேன், இதை கிழிச்சிருவேன், எல்லாம் நல்லது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க பாஸ்டர், நான் பாத்துக்கிறேன் பாஸ்டர். பாஸ்டர் எங்க போனோம்? ஏன் வண்டி தர நீங்க எடுத்துருவோங்க பாஸ்டர். எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன் பாஸ்டர். நான் சொல்றேன் உங்களை திட்டத்துக்காக இல்ல, இந்த வேதனையில் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த பிள்ளை அப்படித்தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? உலக சிற்றும் உங்களை தூக்கி எறிஞ்ச பிள்ளை. ஒரு வாலிப பொண்ணு கிட்ட போயிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் பிடிக்குமான்னு கேளுங்களேன், உயிரே வச்சுட்டு இருக்காங்க. ஆனா சொல்லாதுங்க. அந்த பிள்ளைக்கு எல்லாம் இலவசமா லகுவாக அவள் விரும்பினதை கொடுக்கும்படி ராஜா முத்திரை போட்டான். ஒரு நாட்டுக்கு இந்த ஆட்டம் 127 நாட்டுக்கு ராஜாவா இருக்கக்கூடியவனுக்கு எவ்வளவு ஆஸ்திகள், எவ்வளவு சொத்துகள் இருந்தா அவனுடைய சாங்ஷனுக்கு எவ்வளவு வேல்யூ இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. என்ன விரும்பினாலும் கொடுத்திருப்பான். யோசிச்சு பார்த்தேன், இந்த பிள்ளைங்க எல்லாம் வாங்கி போட்டு போச்சுல, போகும்போது கழட்டி கொடுத்துக்க சொல்லிருப்பான, எடுத்துட்டு போ அப்படின்னு இருப்பான்ல. பிள்ளை கொடுத்து எல்லாம் போட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிருப்பான்? செலக்ட் இல்லையா, போயிட்டு அப்படி வீட்டுக்கு போயிருப்பான். அது என்ன போட்டுச்சா அதோட வீட்டுக்கு போயிருக்கோம். ஆனா இந்த பிள்ளை ஏகாய் கிட்ட போய் அவன் அறிவுரையின்படி, அவருடைய ஆலோசனைப்படி, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செஞ்சதுனால ராஜா இங்க செலக்ட் பண்ண. அவர் எவரையும் விரும்பல அந்த பிள்ளை. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிள்ளை செலக்ட் ஆயிடுச்சு. நல்ல குணமா கெட்ட குணமா? நல்ல குணத்தோட அந்த பிள்ளை உள்ள போச்சு. இப்ப எப்படின்னா, நம்ம சபைக்குள்ள வந்தா மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, இப்ப ஆண்டவர் போதும், என் ராஜாவுக்கு என்ன பிரியமோ அதுதான் எனக்கு பிரியம், என் ராஜாவுக்கு என்ன சித்தமோ அதை தான் நான் செய்வேன், என் ராஜாவுக்கு பிரியமானதை ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன். ரொம்ப பியூட்டி பெஸ்ட். அப்படிதான் அந்த பிள்ளை நேரம் அரண்மனைக்குள்ள போச்சு. அரண்மனைக்குள்ள போனவுடனே இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இந்த மொர்தெகாய் வெளியில இருப்பாரு. அந்த ஆமான் அவனை வணங்கலன்னு சொல்லி ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்து எப்படியாவது யூத குலத்தை அழிச்சிடலாம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ராஜா கிட்ட லெட்டர் கேட்டா லெட்டரும் கொடுத்துட்டார் ராஜா. நல்லா கவனிக்கணும். இப்போ அந்த கவர்மெண்ட் ஆர்டர் 127 நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூத குலத்தை அழிக்கணும்னு சொல்லி கட்டளை பிறப்பிச்சாச்சு. இந்த கவர்மெண்ட் ஆர்டர் எங்க இருந்து வெளியே வந்திருக்கும்? இந்த ஆர்டர் எங்க இருந்து வெளியே வந்திருக்கும்? ராஜா எங்க இருப்பாரு? அரண்மனையில தான் இருப்பாரு. அந்த ராஜ அரண்மனையில இருந்து அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டு 127 நாடுக்கு போயிடுச்சு. இப்போ ஊர் ஃபுல்லா ஒரே கூச்சலும் குழப்பமும் தான். உடனே நம்ம மொர்தெகாய் சொன்னாரு, எல்லாம் அந்தந்த நாட்டுல அங்கங்க நீங்க எல்லாம் ரெட்டு உடுத்தி எல்லாம் தர்ணா பண்ணுங்க, எல்லாம் போராட்டம் பண்ணுங்க, எல்லாம் தேவ சமூகத்துல உபவாசத்தோடு நம்ம காத்திருப்போம்னு சொல்லி எல்லாரும் ஒரே கூக்குரலும் பிரபலம் ஆயிடுச்சு. ராணிக்கு தெரிஞ்சிருக்கணுமா தெரிஞ்சிருக்க கூடாது? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். தங்கி சொல்லுது. இப்ப பைபிள் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 முதல்ல வாசிச்சிருங்க. நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்றேன். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டிருக்கிறான். யாரு? அண்ணங்காரன். 2வது வசனம் பாருங்க. ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கம், உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது வசனம் வாசிங்க. இப்ப ஊரே கலங்கி போய் 127 நாட்டம் கூக்குரலிட்டு அதுக்கெல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பல்ல கடந்து எல்லாம் கதறி கொண்டிருக்கிற அந்த செய்திய இப்ப 4ஆம் வசனத்துல, அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். யாரு யாருக்கு அறிவிச்சிருக்கணும்? நல்லா கவனிங்க. முதல்ல சொன்னீங்க, இவளுக்கு கண்டிப்பா உள்ள தெரிஞ்சிருக்கணும். யூத குலத்தை அழிக்க போறேன்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பித்த அந்த கட்டளை ஊர் முழுக்க போய் ஊரெல்லாம் உபவாசம் பண்ணி ஊரெல்லாம் ஜனம் புலம்பி அழுது எல்லாம் கத்தி கொண்டு இருக்கிற நேரத்துல இங்க வேதம் சொல்லுகிறது, அரண்மனைக்குள்ள இருக்கிற அக்காமாருக்கு உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் இப்பதான் போகுது உள்ள. ஏன்னா பெட்டு, கம்ஃபர்டபுள் ஜோனு எல்லாம் கிடைச்சிச்சு. இப்பதான் கை தட்டினா சாப்பாடு வரும்ல. என்னன்னாலும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்குது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் மனசுல பட்ட ஒரு காரியம், இவ்வளவு ஏழ்மையில இருந்து இந்த பிள்ளை ராஜயோகம் வந்துருச்சுல, உண்மையா நல்ல தங்கச்சா இருந்துச்சுன்னா, எங்க அண்ணன் வெளியே ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருப்பானே, ராஜா கிட்ட சொல்லி ஒரே ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி கொடுத்துரு, அவன் நல்லா இல்லை, அவன் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் சொல்லாம சொல்லக்கூடாது. கொஞ்சம் மனசாட்சி ஈரமா இருந்தா சொல்லுவாங்க. உள்ள போனதான் அக்கா என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இப்ப சொல்லி முடிச்ச பிறகு எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. இங்க யூத குலமே அழியும் போது உள்ள இருக்கக்கூடிய பிரதானிகள் எல்லாம் போய் லெட்டர் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இப்படிலாம் ராஜா அழிக்க போறாரு அப்படி. அது மாத்திரம் இல்ல, உங்க அண்ணன்மார் கூட வாசல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறார், ரெட்டு உடுத்திட்டு புலம்பிட்டு இருக்கிறான், அழுதுட்டு இருக்கிறான் மண்ண அப்படி சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? தலை தெரிச்சு போய், எங்க அண்ணன் ரோட்ல இருக்கும் போது நான் ஏன் கரமனையில இருக்கணும், நான் ரோட்ல இருப்பேன்னு சொல்லி ஓடினோம் தானே? கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. எங்க அண்ணன் ரட்டு உடுத்தி கிடக்கிறாரா, யூத குலத்தை அழிக்க போறாரா, எங்க ராஜா கட்டளை பிறப்பிச்சுட்டாரா, நான் என்னால ஏத்துக்க முடியாது, எனக்கு ராஜயோகம் வேண்டாம், இத்தனை நாள் வாழ்ந்தேனே, என் உண்மை என் பிரதிஷ்டை, ராஜாக்கு என்ன பிடிக்கும் நல்லா வந்தேனே, இவ்வளவு காரியங்கள் பிரதிஷ்டையோட வாழ்ந்துட்டேன், எனக்கு இந்த அரண்மனை வாசம் வேண்டாம், என் அண்ணனோட போய் செத்தான சாகரன்னு சொல்லி அப்போ ஓடி இருக்கணும். என்ன பண்ணாங்க தெரியுமா? இப்ப வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிகவும் துக்கப்பட்டு என்ன பண்ணாங்க? மொர்தகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதுக்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். இப்ப நான் என் பாஷையில சொன்னா புரியும் உங்களுக்கு. இவர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல வேதனைப்பட்டு யூத கொலைமாளியது ஆத்துமாலாம் அழியுதேன்னு சொல்லி அவன் மாத்திரமல்ல 127 நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யூத குலத்தையும் அப்படிப்பட்ட ஒரு உபவாசத்துல கதறி கொண்டிருக்கிற சத்தத்தை செய்தியை கேட்ட உடனே தங்கச்சி சொல்லுது, எங்க அண்ணன் வெளியே உட்கார்ந்துருக்காரோ, எதுக்கு உட்கார்ந்துருக்காரு? யூத குலம் அழிய போதான், அதனால சாப்பிடாம புலம்பி அழுது கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல, அரண்மனையில போயிட்டு ஒரு 4-5 செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் அந்த உடுப்பை கட்டி போட்டுட்டு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் போட்டு அனுப்பி போ சொல்லு. என் பைபிள் அப்படிதான் நான் படிச்சேன். பைபிள் இருக்கா? அக்கா என்ன பண்ணாங்க பாத்தீங்களா? ஆரம்பத்துல ராஜாவுக்கு ரொம்ப பிரியம், ராஜாவுக்காக உலகத்தை இழப்பேன், சொத்தை இழப்பேன், ஆஸ்தி இழப்பேன், துணிமணி இழப்பேன், எதுவுமே வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். அரண்மனை வாசல் வந்த உடனே இப்போ ஆத்தும பாரம்னா என்னன்னு தெரியல, வேல்யூ தெரியாம போயிடுச்சு. முதல்ல அங்கதானே வளர்ந்த, அந்த அண்ணன் கிட்ட தானே வளர்ந்த, அந்த அண்ணனுடைய டீச்சிங் எல்லாம் கேட்டல, அண்ணன் போதிச்சதெல்லாம் ஏற்றுக்கொண்டல, அண்ணன் சொன்னபடியெல்லாம் நடந்தல்ல, எல்லாம் செஞ்சல்ல. ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆத்துமா அந்த தாகன்றது அந்த பிள்ளைக்கு இருந்து போயிட்டு. நீங்க சொன்னீங்கல்ல நல்லா ஜெபிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவே ஜெபிக்கலங்க. வாசிங்க வேதத்தை, அதே 4ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. நீங்க வீட்டுல பொறுமை படிங்க, இந்த வசனம் நல்லா கவனிங்க. மொர்தகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது என்ன? நீ ராஜாவின் அரண்மனையில இருக்கிறதுனால மற்ற யூதர்கள் தப்பிக்க கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதில நினைவு கொள்ளாத. நீ அரண்மனையில சுகமா இருக்கிறதுனால யூத தான் சாவான், நீ வாழ்ந்துருவ நினைச்சு உன் மனசுல கூட நினைக்காத. ஆத்தும பாரன அச்சு போய் 127 நாட்டு ஜனங்கள் செத்தால கவலை இல்லைன்னு சொல்லி அவ உபவாசத்தை நீக்கிட்டு நான் கொடுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சொன்னா தூக்கி போட்டுட்டாங்க. மொர்தகாய் வைராக்கியம், யூத ஜனங்கள், யூத கோத்திரத்துக்காக, யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் நம்மெல்லாம். அவருக்கு அந்த ஆத்துமபாரம் குறையவே இல்லைங்க. ஆனா இந்த அம்மா பாரு, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிச்சு ஆரம்பத்துல. இப்போ மெத்தையில படுத்துட்டு சொல்லுது, இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கொடுங்க, அவர் போட்டுக்கிட்டு போட்டோம், ஒண்ணு கொடுக்காத, நிறைய வஸ்திரங்களை கொடு, எங்க அண்ணன் ஏமாந்து எடுத்துட்டு போயிடுவான். அவன் சொன்னா வெளியில இருந்து, நீ மெத்தையில படுத்துக்கிட்டு நீ பேசுறியா, இவங்க எல்லாம் சாவுவாங்க, நீ உயிரோடு இருப்ப நினைக்கிறியா, உன் நிலைமை யோசிச்சு பாருன்னு சொன்னா. உடனேதான் அந்த அக்கா என்ன பண்ணுச்சு? இப்ப நீங்க 16 வாசிங்க.
இந்த அக்கா எப்ப சொல்லிச்சு தெரியுமா? நீ செத்துருவேன்னு சொன்ன பிறகு இந்த அக்காவுக்கு பயம் வந்துருச்சு. நம்ம சொன்னல செத்தாலும் சாகுறான், அந்த அக்கா எல்லாம் சொல்லல. சொல்ல வேண்டிய விதத்துல ட்ரீட் பண்ண உடனே அந்த அக்காவுக்கு பயம் வந்துச்சு. நான் சொல்றது பொய்யா? நம்ம எல்லாரும் மேலோட்டமா படிக்காதீங்க, கொஞ்சம் தியானிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், இதுல எஸ்தர் ஹீரோயின் கிடையாது, மொர்தெகாய் தான் ஹீரோ. ஏன் தெரியுமா? இயேசுக்கு அந்த ஆத்தும பாரம், தன் இருதயத்திற்கு ஏற்றவனுக்கு அந்த ஆத்தும பாரம், அந்த லேகன் பிசாசுக்கு பிடித்திருந்த ஆத்தும பாரம், இந்த மொர்தெகாய்க்கு அந்த ஆத்தும பாரம். ஆனா இன்னைக்கு அதை பத்தி நம்ம யாரும் அக்கறை எடுக்கிறது இல்லை. நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பாட தெரியும், ஜெபிக்க தெரியும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுக்கு முன்ன போய் நம்ம நிக்கணும். ஆண்டவர் கணக்கு வச்சிருக்க தெரியுமா? நான் படிச்சேன், நான் ஆடி போயிட்டேன். உங்களை பார்த்து கேட்கிற, உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருப்பாங்க? உங்க ஒருத்தர் மூலமா எத்தனை பேர்? பைபிள்ல சகரியா புத்தகத்தை எடுங்க, நான் ஜெபிச்சு முடிக்க போறேன். சகரியாவின் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். தேங்க்யூ லார்ட். சகரியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க, எல்லாரும் என்ன பாருங்க ப்ளீஸ். ஒருத்தர் வாசிக்கிட்டோம், நீ கொஞ்சம் கவனமா கேட்கணும். எத்தனை ஜனங்கள்? மறுபடியும் எத்தனை ஜனங்கள்? அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். நல்ல கவனிங்க, தேவ சமூகத்திற்கு யார் வருவா அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அநேக ஜனங்கள் ஆண்டவரிடத்துல வருவாங்கன்னு சொல்லி கர்த்தரே இதை சொல்றார். அநேக ஜனங்கள் வரப்போகிறாங்க. இதுக்கு யார் வேணும் அப்படின்னா அடுத்த வசனம் வாசிங்க. அந்த நாட்களில், இப்ப நல்லா கவனிங்க, இப்ப திரளாய் ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் அப்படின்றது என்ன இருக்கா? இல்ல எல்லாருக்கும் உண்மையா இருக்கா? இல்ல நம்ம போனா போதும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஜனங்கள் வரப்போறாங்க, பலத்த ஜாதிகள் வரப்போறாங்க. யாரை தேடினா? கர்த்தரை தேடி வருவாங்க. ஏன்னா அவர் சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணுவார்கள் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்த நாட்களிலே பலவித பாஷைக்காரராகிய, நல்லா கவனிங்க, பல பாஷை பேசுறவங்க, பல பாஷை பேசுகிற புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோடு கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றிக் கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்ப கவனிங்க, இதனுடைய அர்த்தம் சொன்னும் போது உங்களுக்கு புரியும். நம்மெல்லாம் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைங்க தானே. சிலுவையில் ஒரு வார்த்தை எழுதியிருந்தாங்க. என்ன எழுதினாங்கன்னா, இவன் யூதருடைய ராஜாவாகி இயேசு. மத்தேயு 27:37 தெரிஞ்ச சம்பவம், எழுதலாம். கவனிங்க, யூதருடைய ராஜா. இங்க இயேசு என்ன சொல்றாரு? நல்லா கவனிக்கணும். நான் முடிக்க போறேன், கொஞ்சம் தெளிவா கவனிக்கணும். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட யூத கோத்திரத்துடைய பிதாக்களுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொருடைய யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு புறச்சாதியாரில் 10 பேர் நம்மளை பிடிச்சுக்கிட்டு, நம்ம சின்ன வயசுல இந்த ட்ரெயின் விளையாடி இருப்போம்ல, குட்டி பிள்ளைங்கலாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே போடும் பார்த்தீங்களா? நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் காமிச்சார். எனக்கு அன்னைக்கு சின்ன பிள்ளைங்களே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. 10 பிள்ளைங்க பிடிச்சிட்டு ஓடும், 5 பிள்ளைங்க பிடிச்சிட்டு ஓடும், ஒருத்தர் சட்டையை பிடிச்சி ஒருத்தர் போயிட்டே இருக்கும். கரெக்டா? நீங்க வேதத்தில் ஆண்டவர் என்ன எழுதிச்சுக்க கொஞ்சம் கவனிங்க. ஒவ்வொரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலையும் பிடித்துக் கொண்டு 10 புறச்சாதியார், இவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, இவங்க சர்ச்சுக்கு போறாங்கன்னு யாரும் வரக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். உங்க கூட இயேசு இருக்கிறான் கேள்விப்பட்டு இப்ப நான் வந்திருக்கிறேன். ஆனா பார்த்தேன் உங்க கூட உண்மையில இருக்கிறாருன்னு தெரிஞ்சா 10 பேர் பிடிச்சிட்டு பின்னால வருவான் அப்படின்னு யார் சொன்னதா? கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
நான் மறுபடியும் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். யாருடைய பேர் ஜீவ புத்தகத்தில் இருக்கும்? சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டவங்க பேர் இல்ல. சுவிசேஷ ஊழியத்திற்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்களுடைய 10 பேர் லிஸ்ட் உங்க ரெக்கார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பரலோகம் கெட்டி. உங்க மூலமா உங்களால் ஆதாயம் பண்ணப்பட்டு உங்க மூலமாய் அவர்கள் சபைக்கு வந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு சபையில தரித்து நிற்கிற 10 பேர் உங்களுடைய லிஸ்ட், உங்களுடைய பட்டியல்ல இருக்கணும்னு நான் சொல்லல, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலையும் 10 பேர் பிடிச்சிட்டு வருவான். அது தேவன் சொன்னது, அது நடக்கும். வீட்டுக்கு போய் ஒரு காரியம் செய்யணும். பைபிளை திறந்த உடனே ஃபர்ஸ்ட் அட்டை பக்கத்தை திருப்பிட்டு ஒரு ஒயிட் ஷீட் நீங்க ஒட்டுறீங்க. அதுல ஒண்ணு எழுத வேண்டாம், 1 2 3 10 நம்பர் எழுதிக்கங்க. 10 நம்பர் எழுதிட்டு உண்மையிலேயே நீங்க சந்திச்சு நீங்க பேசி கர்த்தருக்குள் நடத்தி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவங்க பேரை லிஸ்ட் போடுங்க. 9 பேர் எழுதிட்டீங்கன்னா கூட நீங்க பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. 10 பேர் இல்லை அப்படின்னா பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட். நான் சொன்னேன் இல்லையா, சுவிசேஷ ஊழியத்தை சும்மா அலட்சியமா பாஸ்டர் அவர் வேலை குழப்பில் அவர் 6 மணிக்கு கூப்பிடுவார், நம்ம போலாம். நான் ஒண்ணு சொல்லட்டுமா, ஒரு நாள் ஒன்று வரும்போது நம்ம எல்லாம் போய் தேவனுக்கு முன்ன நிற்கும் போது எனக்கு ஆவியம் உணர்த்துறார். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, நம்மளுடைய பார்த்துட்டு உன் கால் அப்படி உயர்த்தி காட்டுன்னு அப்படி நம்ம காலை தூக்கி அப்படி காட்டுவோம். கண்டிப்பா அந்த அழகு பார்ப்பார். இது மலை மேல, காடு மேல, வயல்வெளியில, ரோடு போடாத இடத்துல நடந்து நடந்து அந்த பாதத்தினுடைய அழகு, அந்த சுவிசேஷகருடைய பாதத்துக்கு தான் பிரைஸ் இருக்கும் நான் நம்புறேன். நல்ல ஹீல்ஸும் மெத்துன்னு செப்பலும் அக்கு பச்சை செப்பலும் ஷூ போட்டுட்டு சுத்தலாம். ஒரு நாள் வரும்போது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நான் பரிதபிக்கப்பட்டவள மாறிடக்கூடாது. நான் மறுபடியும் உங்களை எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு யூதன் அவருடைய வஸ்திர தொங்கல்ல 10 பேர் லிஸ்ட் இருக்கா இல்லையா? படிச்சீங்களா இல்லையா? இதுக்கு மேல என்ன சொல்றது? ஒவ்வொருடைய யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கல்ல 10 பேர் லிஸ்ட் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அந்த 10 பேருக்கு நீ சுவிசேஷ ஊழியத்திற்காக நீ மிகவும் பிரயாசப்பட்டால் தான் ஆத்துமாண்டு தருவார். இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தாவீத, அவைகளின் தொகையை நான் அறியேன், ஏன் அவர் கவுண்ட் பண்ணாரு? ஏன் லேகில் பிசாசு குடிச்சு சொன்னாங்க, ஏன் அப்படி போட்டாரு? அவர் யாரை செலக்ட் பண்ற பாத்தீங்களா? சமாரிய ஸ்திரீ கிட்ட போறாருப்பா. அது ஏற்கனவே 5 பேர்கிட்ட வாழ்ந்துச்சு. அந்த அம்மாவால அந்த ஊரே இயேசு விசுவாசாங்க. இப்ப என்ன தெரியுமா, நல்ல ரட்சிப்புகள் நடத்தி நல்ல படிச்சவங்க, ஞானம் உள்ளவங்க, அறிவுள்ளவங்க, ஜெபிக்கிறவங்க, பாடுறவங்க, அந்த லிஸ்ட் எல்லாம் இதுல இல்ல. கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. விபச்சாரம் பண்ணதும், 5 புருஷன் கிட்ட வாழ்ந்தது, துணிமணி இல்லாம அங்க போய் கல்லறையில கடந்தது, இந்த லிஸ்ட் எல்லாம் ஹிட் லிஸ்ட்ல வந்துருக்கு. ரட்சிப்பின் நாள் இது. 10 பேர் உங்கள் நிமித்தம் தேவன் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். அதை நீங்க இங்க கோட்டை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன், நம்மள போல பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஏன் ராப்பகல ஓடிட்டு இருக்கிறோம்? சோறு தண்ணி இல்லாம ஓடுறோம் தெரியுமா? ஆண்டுடைய பாரம் நம்மளை அழுத்துறதுனால எந்த பிரதிபலன், எந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏன் எனக்கு நான் ஓடி இருந்தேன் தெரியுமா? எங்க சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் இருப்போம். நாங்க பெரிய சர்ச். இந்த சர்ச்சு கிட்ட எத்தனை வருஷம் ஆகுது? குறைக்கு சொல்லல, நீங்க யாராருங்க, என்ன விரிவா இருக்கு. இந்த சபைக்கு நீங்க கொண்டு வர காசை விட ஆத்மா விலையேற பெற்றதுங்க. நீங்க எல்லாம் கேஷுவலா வந்துட்டு போறீங்க. நீங்க நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ரொம்ப பிரதிஷ்டை எல்லாம் இருக்கட்டங்க. நான் சொன்ன வேத வசனத்துக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் ஆண்டவர் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கல. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற, ஆனா நம்ம செய்யற கிரிய வேற. எல்லாருக்கும் பொண்டாட்டி பிள்ளை சாகிற வரைக்கும் கஷ்டம் பாடு எல்லாம் இருக்கதான் செய்யும். அதன் மத்தியில தாவீது எவ்வளோ பொறுப்பு, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி, அதன் மத்தியில தான் உதட மூடலையாங்க. இதெல்லாம் படிக்கும்போது நம்மள எங்க போவோம்? ஒரு வசனம் வாசிங்கள, அப்போஸ்தலர் நடபடிகள். ஏதோ எழுதிட்டு வரல, ஒரு சில காரியங்கள்லாம். ஒரே நிமிஷம். அப்போஸ்தலர் நடபடிகள்
13ஆம் அதிகாரம் 36 வசனம் வாசிங்க. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு போதும். அவருடைய லாஸ்ட் மினிட் கூட பாருங்களேன், ஊழியம் செஞ்சுட்டு பெட்டியில வச்சுட்டாங்க. என்ன செஞ்சுட்டு? வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணிட்டு செத்துட்டாங்க. நல்ல லேண்ட வாங்கிட்டு செத்துட்டான். இதெல்லாம் ரெக்கார்ட்ல வராது. தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவனை நான் கண்டேன். ஏன்? தேவ சித்தத்தை இருதயத்திலே வைத்தது ஒளித்து வைக்க முடியாமல் அவரை ரட்சிப்பின் நீதியும் மகா சபைக்கு அறிவித்தது மாத்திரமல்ல, அவர் உதட்டை மூடாத ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அதனுடைய தொகையை எண்ண முடியல. வேதம் சொல்லுகிறது அவரை குறித்து சாட்சி, அவர் தேவ சித்தத்தை செய்து அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். தேவனுடைய ஊழியத்தை தான் கடைசியா செஞ்சு முடிச்சார். பைபிள் சர்டிஃபை பண்ணுது. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பிழைக்கவா நம்ம வந்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்க. நம்ம மூலமா 10 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் 10 தேடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம லிஸ்ட்ல இந்த பைபிள்ல போய் நீங்க உண்மையா தேவனுடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா உள்ள ஒரு பேப்பரை ஒட்டிட்டு 1 2 3 10 போட்டுட்டு நீங்க உங்க மூலமா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்களுடைய பேரை அப்படி எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா சுவிசேஷ ஊழியத்திற்காய் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் பேர் தான் ஜீவ புத்தகத்தில் இருக்கும். அது யாருக்குன்னா சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரைக்கும். சின்ன பிள்ளைங்க என்ன ஊழியம் செஞ்சிடும்? நேற்று செஞ்சா பாரு அந்த பணிவிட இருதயத்தை உடைச்சது பார்த்தீங்களா? உணர்வுள்ளவனா மாத்துறதாங்க ஊழியம். பையன் போயிட்டே இருக்கிறான். ஒரு அங்கிள் போயிட்டு இருக்கிறாரு. பர்ஸ் கீழே விழுந்துச்சு. எடுத்துட்டு அங்கிள் பர்ஸ் விழுந்துச்சு. திரும்பி பார்த்து சொல்லுவான், நல்ல பிள்ளை, ஒழுக்கமுள்ள பிள்ளை. அவன் உணர்வு அடைவான். குட்டி பிள்ளைக்கு இப்படிப்பட்ட நல்ல உணர்வு இருக்குது. அவன் உணர்வு அதுதான் அவனுக்கு. அதான் ஊழியம். அந்த வயசுல தான் ஊழியம். அது போதாதான் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். மறுபடியும் உங்களுக்கு எஞ்சி கேட்கிறேன், எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவோம். நான் ராசியில பிறந்துட்டேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். சான்ஸே இல்லை. நீ சபையில மூத்த ஆளா 30 வருஷம் இருந்தாலும் பரலோகத்துல போக முடியாது. உங்க லிஸ்ட்ல 10 பேர் இல்ல அப்படின்னா ஒப்பனை சொல்றேன், வேத சத்தியத்தின்படி we can't enter into the heaven. வேதம் தெளிவா சொல்லுது, இதுல யார் பேர் இருக்கோ அவங்க பேர் தான் சுவிசேஷத்துக்காக மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். நீங்க போறீங்க. நேற்று வில்லேஜ் போய் உண்மையில நான் அப்படியே நான் சொன்ன பிரதர், இப்படி விட்டுறாதீங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல ஜனங்க. இவங்களை போய் யார் கைட் பண்றது? உங்களுக்கு எத்தனை நன்மை செஞ்சவங்க, எத்தனை பேருக்கு தலைவலி வயிற்று வலி சரியா இருக்கும். போய் 4 பேருக்கு சொன்னீங்களா? அந்த லேகியன் பிசாசுக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாரு? போய் ப்ரீச் பண்ணுன்னு சொன்னாரா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை போய் பேசு, தானியேல் புத்தகத்தை போய் பேசுன்னு சொன்னாரா? இயேசு உனக்கு அற்புதம் செஞ்சார்ல, நல்லா ஆயிட்டல, அதை போய் சொல்லிப்போம். நான் கவலையில படுத்திருந்தேன், இன்னைக்கு நல்லா இருக்கேன். அன்னைக்கு ட்ரெஸ் இல்லாம தான் நான் ட்ரெஸ் இருக்கிறேன். அன்னைக்கு நான் அந்த சரீரத்துல காயத்தோட நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன். நீங்க இயேசு ஒருத்தர் வந்து சோகம் கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் சொல்லியிருப்பான். உங்களுக்கு இத்தனை நன்மை செஞ்ச தெய்வத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? நீங்க வரும்போதே பணக்காரரா? வரும்போது வீடு வசதியோடு இருந்தீங்களா? இல்ல வரும்போதே சூப்பர் புருஷன் கிடைச்சாரா? யோசிச்சு பாருங்களேன். எத்தனை காரியத்துல கர்த்தர் உங்களை அனுபவத்துக்கு நடத்தினார்னா அந்த அனுபவத்தை போய் சொல்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை லெசன் கொடுக்குறாரு. ஏன் ஊர் ஊரா போறோம்? ஏன் வீடு வீடா போறோம்? ஏன் குடும்பமா போறோம்? சில நேரத்துல நைட் 1 மணிக்கு போன் வரும். என் பொண்ணு உள்ள தூங்கிட்டு இருக்கேன், நாங்க 3 போய் படுத்துட்டு இருப்போம். அன்னிட்டு சொல்ல, ஆண்டவரே வீட்டுல பிரச்சனை, நான் போயிட்டு வரோம், என் பிள்ளை எழுப்பாம பாத்துக்கோம். திருப்பி காலையில 6 மணிக்கு வந்து கதவு திறப்ப என் பிள்ளை தூங்கிட்டு இருப்போம். விட்டுட்டு போவீங்களா ரொம்ப தைரியமா? வாலிப பிள்ளைய கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் பிள்ளை அப்படிதான் விட்டுட்டு போனேன். நீங்களும் அப்படி புத்தி பார்ப்போம், ஐயோ பொம்பளை பிள்ளை இப்படி அப்படின்னு. நான் சொல்றேன், தெய்வத்துக்கிட்ட வளர்ந்த பிள்ளை. ஏன் பிழைத்திருக்கிற நீ இனி தங்களுக்காக பிழைத்திராமல் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் அந்த இயேசுக்காக பிழைக்கிற பைபிள் சொல்லுது. கொரிந்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நீ யாருக்காக பிழைக்க போறீங்க? இன்னும் வீடு, மாடி வீடு, இன்னும் வசதி வாய்ப்பு எல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் கூட வராது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய ஜீவ புத்தகத்துல நம்ம பேர் இருக்கான்ட்டு இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்த்து தேவ சமூகத்துல உண்மையா ஒப்பு கொடுங்க. ஆரம்ப கால எஸ்தர் ராஜாத்தி கஷ்டப்படுற, இப்பதான் நான் ராணி ஆயிட்டல, உனக்கு என்ன ஒரு ட்ரெஸ் இல்லையா? நிறைய ட்ரெஸ் இருக்கு. நீ போனா எந்த யூத செத்தா நமக்கு என்ன, விடுனா நம்ம நல்லா இருக்கலாம்னா. இந்த வார்த்தையை தான் தேவனா கர்த்தர் மோசே கிட்ட சொன்னாரு. மோசே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்.
இந்த ஜனங்களை அழிக்கும்படி என்னை விட்டுடு. நோ, என் பேரை வேணா கிரிக்கு போடு, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்? ஆத்தும பாரம் இருதயத்தை பழக்குது. ஆனா அந்த உணர்வு, அந்த ரத்தம் நமக்குள்ள இன்னும் ஊறல. சொல்லிக்கிறோம் இயேசுதான் அப்பான்னு சொல்லி, அப்பா ரத்தத்துக்கும் புள்ள ரத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. வெளி வேஷம், மாய்மாலம், பிசாசு நம்முடைய கண் அப்படி மங்க வச்சுட்டான். நம்ம சத்தியத்துக்குள் வளராதபடிக்கு, சத்தியத்தினுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்க கூடாதபடிக்கு அவன் மனக்கண்களை அப்படியே குருடாக்கி போட்டுட்டான். நம்மளும் அதுக்கு தலையாட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம். வசனத்தை வாசிச்சா போதாது, வசனத்தை தியானிச்சாலும் போதாது. வசனத்தை என்னைக்கு நீங்க ஆராய்ச்சி செய்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க அலர்ட் ஆயிடுவீங்க. எழுந்து நிற்போமா? நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரும் தயவு செய்து பேச வேண்டாம். பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நான் மறுபடியும் சொல்றேன், வேதம் மிக தெளிவா சொல்லுது, ஒண்ணு பரலோகம் இல்லைன்னா நரகம் தான். எல்லாரும் கண்ணு மூடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 14:11 வசனம் வாசிக்கும் போது, நரகத்துல புழுக்கள் தான் படுக்கையா இருக்கும், பூச்சிக்கள் தான் உனக்கு போர்வையா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. அது நித்தமும் பாதிப்புகள் நடத்தும். அங்கு கார் இருள் உண்டாயிருக்கும், அங்கு ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது, அங்கு அலறல் சத்தம் கேட்கும், அங்கு பற்கடிப்பு உண்டாகும் என்று வேதத்துல இந்த நரகத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒரு முறை தான் பிறப்போம், பின்பு நியாயத்தில் படைவது கர்த்தர் நியமித்த நீதி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்ட, அபிஷேகம் பெற்றுட்ட, ஜெபிக்கிற, வேத வாசிக்கிற, ஆவிக்குரிய சபையில் இருக்கிற, தசமமாக கொடுத்துடுற, காணிக்க போட்டுடுறேன், இதனால நீ பரலோகத்துக்கு கண்டிப்பா வரவே முடியாது. சில நிபந்தனைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். பரலோகத்துக்கு போவதற்கு ரூட் காஸ் சிலர் வச்சிருக்கார். புத்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டன. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு புக்கு மிஸ் ஆகுது. அங்க ஒரு புக்கு மிஸ் ஆகுது, அது ஜீவ புத்தகம். அந்த புக்கு கொண்டு வந்து வையுங்க. புத்தகங்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. அங்க வேறு ஒரு புத்தகத்தை கர்த்தர் தேடுறாரு. ஸ்பெசிபிக்கா என்ன புத்தகம்? ஜீவ புத்தகம். அதில் எழுதப்பட்டவைகளின் படியே அதுல என்ன எழுதிருந்துச்சு? சுவிசேஷ ஊழியத்திற்காய் மிகவும் பிரயாசப்பட்டவர்களுடைய பேர் தான் அதுல இருந்துச்சு. அதுல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா 10 பேரை உங்க மூலமா ஆதாயம் பண்ணிட்டீங்க என்பது வேத சத்தியத்தின்படி நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். ஒருவேளை அதுல பேர் இல்லை அப்படின்னா இன்னைக்கு மனம் திரும்பி தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. நான் பேசுறதுக்காக இல்ல, நான் சொன்னது வேத வசனத்துல இருந்துச்சு. யோவான் 12:48 வசனத்துல கடைசி நாட்களில் இந்த பரிசுத்த வேத வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும். பரிதபிக்கப்பட்டவர்களாய் போயிடக்கூடாது. கொஞ்சம் யோசிங்க. நம்ம பேர் லிஸ்ட்ல 10 பேர் இருக்காங்களா? ஆனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாம் கிராமத்தையே ரட்சிப்புக்குள் நடத்தினாங்க. 10 ஊரை ரட்சிப்புக்குள் நடத்திட்டாங்க. ஏராளமான மக்களுக்கு தாவீது ரட்சிப்புக்குள் நடத்தியிருக்காரு. ஆனா நல்ல துணிமணி, நல்ல பேரு, உங்க பெற்றோர்கள் பேர் உங்களுக்கு அறியும்படி செய்து, நல்ல வீட்டு நம்பர் விலாசத்தையும் கொடுத்து, நல்ல வேலையும் கொடுத்து, நல்ல சம்பளத்தையும் கொடுத்து, நல்ல பிள்ளை பாக்கியத்தையும் கொடுத்து, நல்ல திருச்சபையும் கொடுத்து, தேவனை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, சத்தியத்தை கேட்க, எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களை மேன்மையா வச்ச பிறகும் கூட தேவ சித்த என்னன்னு தெரியாமையே நான் வந்தா போதும், என் குடும்பம் வந்தா போதும், சான்ஸே இல்லைங்க. ஆனா உங்க லிஸ்ட்ல கர்த்தர் 10 பேரை வச்சிருக்காரு. என்னைக்காவது அதை தேடணும், அதை கண்டுபிடிக்கணும், அவங்களை கர்த்தருக்குள் நடத்தி முடிச்சிடணும். அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் கர்த்தர் என்ன ஜீவ புத்தகத்துல பேர் எழுதுவாரு. இந்த உணர்வு இன்னைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்லா சாப்பிடுவீங்களா இனிமேல்? நல்லா உடுத்திடுவீங்களா இனிமேல்? நமக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சுதான் நம்ம ஜீவன் போகும் அப்படின்னா கடைசி 1 வருஷத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு கூட அப்பா துறை இறந்துட்டாங்க.
நினைச்சாரா? நினைச்சு பார்த்தாரா? இதே போல ஊட்டியில நான் ஊழியத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் 6 மணிக்கு அந்த பாஸ்டர் சொன்னாரு, நேற்று வந்த ஒரு அண்ணன், முக்கியமான அண்ணன், அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி. மறுபடியும் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், உங்க பாதத்தை தொட்டு கேட்கிறேன். ஏன்னா பாதத்தை தொடக்கூடாது வேதத்திற்படி. ஆனா பவுல் சொல்லுவாரு, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றதுக்காக நான் அடிமையாகிறேன். அந்த அடிமைக்காக நின்று நான் கேட்கிறேன், இந்த சபை மாதிரி சபையா, தெசலோனிக்கே சபை மாதிரி சபை, ரோல் மாடல் சர்ச். நான் மறுபடியும் சொல்றேன், வேத வசனத்துக்கு நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். உங்களை வளைஞ்சு கொடுத்து நீங்க பணம் கொடுப்பீங்க, நீங்க சோறு போடுவீங்க, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட சபை தேவனுக்கு தேவையே இல்லை. அன்போடு கூட சொல்றேன், வசனத்தின்படி வைராக்கியமாய் வாழுகிற சபை தான் கர்த்தர் தேடுற. இந்த சபை அப்படி எழும்புச்சுன்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு 10 பேர் அப்படின்னா கூட 100 பேருக்கு 10,000 பேர் இருக்கு. நீ இடிச்சு கட்டிட்டு எங்காவது கிராமத்துல ஏதோ பக்கத்துல போய் நல்ல ஏக்கர் கணக்குல நிலத்தை வாங்கி பிரம்மாண்டமா கட்டி, வேதம் சொல்லுச்சு இல்லையா, அந்த பேதுருடைய ஊழியத்துல 120 பேர் ஒன்னா சேர்ந்தாங்க, ஒரே மனமும் ஒரே இருதயம். அவர்களுடைய பிரசங்கத்துல முதல் ட்ரிப்பே 3000 பேர், செகண்ட் ட்ரிப் 5000 பேர், மூணாவது ட்ரிப் என்ன முடியாமல் ஏராளமான ஜனங்களை தேவனால் கொடுக்க முடியும் என்றால், அந்த தெய்வத்தினுடைய அந்த பரிசுத்த ரத்தம் நமக்குள் இருக்குமானால் அந்த கிரியையே இன்னைக்கு நம்மளால நடப்பிக்க முடியாது. சுயநலம், சுய காரியம், செல்ஃபிஷ்னஸ்ல எல்லாம் மூழ்கிட்டோம். நான் சொல்றேன், என்கிட்ட ஒரு மாருதி வேகனர் இருக்கு, அதுல 5 பேர் தான் உட்காரலாம். 10 பேர் 15 பேரை எக்ஸாச்சி கொண்டு விட்டு இருக்கிறேன். இன்னைக்கு 15 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு கூட அந்த கார் எடுத்து வந்தா நீங்க எல்லாம் புது கார் சொல்லுவீங்க. தேவனுக்காக பயன்படுத்தின புதுசா தான் இருக்கு. ராப்பகலா சாப்பிடாம அலைஞ்சி 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 திரியிறோம். சொன்னீங்கல்ல இளமையா இருக்கிறேன்னு, ரகசியம் அதுதாங்க. உச்சம் தலை உள்ளங்கால் வரைக்கும் பலவீனம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. கஷ்டம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. பணம் சம்பாதிக்கிற என்ன முடியலங்க. உண்மையிலே சொல்ல, என் வீட்டுல எவ்வளவு நகை இருக்குன்னு இன்னைக்கு கூட எனக்கு தெரியவே தெரியாது. வைஃப் சொல்லும், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? நாட்டம், தரிசனம், பாரம், ஏக்கம், பெருமூச்சு, எப்படியாவது இந்த ஜனங்கள் வசனத்தின்படி வாழ வச்சிடணும். அந்த ஏக்கம் தான். அன்போடு கூட சொல்றேன், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், நீங்க தான் பிரபலமானவங்களா இருக்கலாம், பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. இயேசுடைய முதல் பிரசங்கமே அதுதான் மென்ஷன் பண்ணி, பாயிண்ட் அவுட் பண்ணி, அவர் ரொம்ப சென்சிட்டிவா சொன்ன காரியம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. இப்போ உங்க லிஸ்ட்ல எத்தனை பேருன்னு நீங்க அக்கௌண்ட் பண்ணி பாருங்க. என்னால முழங்கால் படியிட முடியும் அப்படின்றவங்க முழங்கால் படியிடுங்க. என்னால முட்டி போட முடியாதுன்னா நில்லுங்க, யாரும் உட்கார வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், உங்க லிஸ்ட்ல 10 பேர் இருக்காங்களான்னு பாத்துக்கங்க. உங்களுக்கு தான் ஊழியம் செய்ய தெரியல, பரவாயில்ல, இந்த பாஸ்டர் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்களே, அதுல போய் ஒட்டிக்கலாமே, இணைச்சிக்கலாமே. 4 முறை போன பிறகுதான் நமக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு வர்றதில்லை. அன்போடு கூட சொல்ற தெய்வ பிள்ளை, நான் ஸ்கூல் படிக்கும் போது கேட்டிகிசத்துல ஃபெயில்னு சொல்லி என்னை எங்க பிரின்சிபல் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. பாட்டு போட்டியில போய் கலந்துக்கலாம் நின்னா என்னை கிண்டல் அடிப்பானுங்க. தயவு செய்து ஓடி போடுன்னு சொன்னாங்க. எது என்கிட்ட இல்லையோ அதுதான் தெய்வம் எனக்கு தந்தாரு. வேதத்துல அநேக காரியங்கள் என்னால சொல்ல முடியும். இப்போ இந்த காரியத்துக்கு என் லிஸ்ட்ல ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. உங்களால தைரியமா சொல்ல முடியுமா? ஒரு யூதனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொண்டு 10 பேர் இதை கர்த்தருடைய வாய் சொல்லிற்று, உங்களோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். இப்ப உறுதி ஆயிடுச்சு, உங்களை ஃபாலோ பண்ணி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள நாங்க வந்திருக்கிறோன்னு உங்ககிட்ட எத்தனை பேருக்கு சொன்னாங்க? உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு 4 பேர் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த கார் இருக்கு 4 பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களோட கர்த்தர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு எத்தனை பேருக்கு உங்களை ஃபாலோ பண்ணி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க?
சும்மா வாழ்றது கிறிஸ்துவ ஜீவி இல்லைங்க. வசனத்தின்படி வாழ்றதா கிறிஸ்துவ ஜீவி. இருதயம் திறந்து தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உண்மையா ஒப்பு கொடுப்பீங்களா? உயிர் இருக்கிற வரைக்கும் இயேசுக்காக வாழ்வீங்களா? ஆத்தும ஆதாயம் பண்ணுவீங்களா? அர்ப்பணிப்போம்.